அனைவருக்கும் இனிய காலை, மாலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்வை பார்ப்பதற்காக நாம் கேட்பதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் மிகவும் ரசித்த தீஜாவை பற்றி கேட்பதற்காக இன்றைய நிகழ்வு மலரப் போகின்றது. இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு செல்வோம். அனந்த் ரவி அவர்கள் பற்றி இப்ப முதலில் நம்ம அரட்டை அரங்கத்தை கொஞ்சம் முன்னாடி பேசிக் கொண்டிருந்தோம். அவருடைய பெயரை சொல்லும்போதே நமக்கு அந்த மல்லாரி ராகம் தான் காதில் விழுகின்றது. உயிர் மல்லாரி என்ற ராகத்தில் அந்த கதையின் மூலமாக மிகவும் பிரபலமானவர். நம் குவியத்திலும் போட்டோம், நமது போன தீபாவளி மலரிலும் போட்டோம், விகடனிலும் வந்திருந்தது. அவருடைய கதை அவ்வளவு சிறப்பான கதை. அதை படிக்கும்போதும் கண்ணில் தண்ணீர் வராமல் என்னால் படிக்க முடியவில்லை. எத்தனை முறை படித்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை எழுதிய அனந்த் ரவிக்கு குவியத்தின் சார்பாக இன்றைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவரும் நமது குவியத்தின் நிறைய நண்பர்களைப் போல ஒரு பேங்கர், கனரா வங்கியில் பணிபுரிந்தவர். பிறகு ஓய்வு பெற்று இப்போது இலக்கியத்தில் பீடு நடை போட்டு சென்று கொண்டிருக்கின்றார். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்றால், நான் கொஞ்ச காலம் லக்னோவில் இருந்திருக்கிறேன். அதே போல இவரும் அங்கே லக்னோவில் இருந்திருக்கிறார். நானும் அங்கே ஒரு நண்பர், ஒரு எம்எஸ்கே ராவ் என்ற ஒரு நண்பருடன் நாடகம் எல்லாம் போட்டிருக்கிறோம். அங்கே லக்னோவில் இருந்தபோது. அங்கிருந்து டெல்லி தமிழ்ச்சங்கத்திலிருந்து கூட டிராமா போட்டிருக்கின்றோம். ம். அதே போல இவரும் அங்கே நாடகத்திலும் கலந்து கொண்டு போட்டிருக்கேன். நிறைய செய்து கொண்டிருந்தார். மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட என்னுடைய கவுண்டர் பார்ட்டை பார்ப்பதைப் போல ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சி. அனந்த் ரவி அவர்கள் இன்றைக்கு பேசக்கூடிய முக்கியமான தலைப்பு என்னென்றால், தி. ஜானகிராமன் கதைகளைப் பற்றியும், நாவல்களைப் பற்றியும் பேச இருக்கின்றார். தி. ஜானகர் என்பது ஒரு சுவைப்பிட்டு, எப்பொழுது சாப்பிட்டாலும் அது இனிப்பாகவே இருக்கும். வெள்ள வெள்ள பிள்ளையார் என்று சொல்வார்களே, அதைப் போன்றதுதான். ஒவ்வொரு கதையும் நம்ம உணர்ச்சி கொந்தளிப்பில் நம்மளை நிற்க வைக்கக்கூடிய கதை. அவருடைய சொல்லாடல்களும், சிறப்புகளும் நிறைய தடவை நானும் கிருபானந்தனும் பேசிக் கொண்டிருக்கும்போது, அப்பப்போ அந்த வார்த்தைகளை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருப்போம். இன்ஃபேக்ட் ஒரு கதையை நலபாகம் படித்து முடித்துட்டு கிட்டத்தட்ட கிருபானந்தன்ட்ட அப்போ அந்த காலத்தில் எஸ்டிடி எல்லாம் இருக்கிற அந்த காலத்தில் இப்போ வாட்ஸ்அப் மாதிரி ஃப்ரீயாக இல்லாத காலத்திலே 1 மணி நேரம் அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அருமையான கதாசிரியர். அவருடைய நம்ம குவிகம் இலக்கிய வாசலுடைய 2வது நிகழ்வே தி. ஜானகியின் கதைகளை பற்றி தான் ஒவ்வொருத்தரும் பேசினோம். அப்போ அம்மா வந்தாள் புத்தகத்தை பற்றியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும், மோகமுள்ள பற்றியும் பேசினோம். நமது அனந்த் ரவி அவர்கள் மோகமுல்லை பற்றி எழுதிடணுமான்னு அதுக்கு பேசுறதுக்கு நிச்சயமா 1/2 மணி நேரம்லாம் போறாது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாவே பேச வேண்டியிருக்கும் அந்த புத்தகத்தை பற்றி ஆமா. பேசுறதுன்னா அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவருடைய உரையை கேட்பதற்காக அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அனந்த் ரவி அவர்கள். சார் வணக்கம் சார். சான்றோர்கள், ஆன்றோர்கள் இருக்கும் சபைக்கு வணக்கம். இங்க பல பேர் எழுத்தாளர்கள். அதனால நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா, ரொம்ப வந்து டென்ஷன் ஆகும். அதே சமயம் வந்து ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே லைஃப்ல கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அதனால சுந்தரராஜன் சாருக்கு வந்து மில்லியன் தேங்க்ஸ். வெரி டி. ஜானகிராமனுடைய எழுத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்ப நாமெல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். தமிழ் படிக்கிறோம். நம்மளுக்கு வந்து தீஜாவை படிச்சு அனுபவிக்க முடியுது அப்படிங்கிறதே நம்மளுடைய பெரிய அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அற்புதமான எழுத்தாளர். இப்படி கூட ஒருத்தர் எழுத முடியுமா? அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிக பிரமாதமான எழுத்தாளர். அதாவது இலக்கியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து இப்ப கூட Facebookல போயிருந்தது. இலக்கியம்னா என்ன? தீஜாவோட எழுத்து தான் இலக்கியமா? இல்ல ஜெயகாந்தனுடைய எழுத்து இலக்கியமா? இப்ப ரீசென்ட்டா கூட இது வந்தது. பட் அந்த மாரி நம்ம வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணி, இவர் மட்டும் அவர் வஸ்தீனோ அந்த மாரிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொருத்தர் எழுத்தும் வந்து யூனிக். அவருடைய ஸ்டைல் அவருக்கு, இவருடைய ஸ்டைல் இவருக்கு. அந்த மாரி இல்ல. இப்ப இலக்கியம் அப்டின்னா என்ன? காலத்தின் கண்ணாடி. இப்ப இந்த கதை இன்னைக்கு ஒரு கதை எழுதுறோம் அப்டின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைய பத்தி, இப்ப இன்னைக்கு நமக்கு என்ன மாரி சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்றோம் நம்ம நாட்ல, நம்ம வீட்ல, நம்ம குடும்பங்கள்ல, அத பத்தி நம்ம எழுதுறோம். ஸோ ஒரு இலக்கியத்த படிக்கும் பொழுது, அது எழுதப்பட்ட காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இலக்கியம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அவரு ஜெயகாந்தன் வந்து அந்த பாரிஸுக்கு முன்னுரையில வந்து சொல்றாரு, "ஒரு தேசத்தின், ஒரு நாகரீகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம்." அப்படிங்கிறாரு. ஒரு தேசத்தின், ஒரு நாகரீகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம். ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே, அது கேவலம் பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல. அது ஒரு தவம் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த மாரி தான். நான் வந்து தீஜாவோட எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப இலக்கிய தரமானது. அதுவும் வந்து மிக உயர்ந்த இலக்கிய தரமானது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் நானு.
மனித மனங்களின் வெளிச்சத்தை பாய்ச்சுவிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். இலக்கியம்னால ஒரு கொண்டாட்டம் தான். நம்ம படிக்க படிக்க நமக்கு வந்து நம்ம மனசுல ஒரு விகசிப்பு, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்பானேஷன் ஆஃப் தி மைண்ட் அண்ட் எக்ஸ்பானேஷன் ஆஃப் தாட்ஸ், அதெல்லாம் வந்து கொண்டு வர ஒரு கொண்டாட்டம், ஒரு ஃபெஸ்டிவல் நான் நினைக்கிறேன் இலக்கியம் அப்படிங்கிறது. தீஜா என்ன சொன்னார் அப்படின்னா, மனித உறவுகள் வந்து நியதிகளின் படி இல்லாமல், அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நியதிகளின் படி இல்லாமல் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படுபவை அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பேசிக் பாயிண்ட். அதாவது நியதிகள் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் உள்ள வராம உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படுபவையே இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் தீஜாவுடைய ஒரு இது. வெளிப்படையா வந்து சம்பவங்கள சொல்றத விட, மனிதர்கள் உள்ளுக்குள் ஓடக்கூடிய எண்ணங்கள பத்தி அவர் நெறைய பேசினார். இப்ப நம்ம சரஸ்வதி நதிங்கிறோம். கங்கைய பார்க்குறோம், யமுனைய பார்க்குறோம். ஆனா சரஸ்வதிய பார்க்க முடியல. பட் அண்டர்லையிங் கரண்ட்டா சரஸ்வதி இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி மனசுக்குள் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் நம்ம எப்படி நம்மள வெளிப்படுத்திக்கிறோம், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு. ஆனா அத தவிர அது இல்லாம நம்ம மனசுக்குள்ள வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது தான் வந்து டி. ஜானகிராமனுடைய இதுன்னு நான் நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி எடுத்துக்க ஏன்னா டி. ஜானகிராமன் நிறைய கான்ட்ராவர்சியல் கதைகள், நாவல்கள் எழுதியிருக்காரு. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்கேன் மாதிரி, ஒரு எக்ஸ்ரே மாதிரி. இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாரு. அவ்வளவுதான். இப்படியெல்லாம் இருக்குமா? இப்படியெல்லாம் எழுதலாமா? அப்படிங்கிறத தாண்டி, இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் குடுத்துக்கிறதோ, இல்ல அதுக்கு மெடிசின்ஸ் குடுத்துக்கிறதோ அது நம்மளுடைய தீர்வு. அதுக்கு அவர் மெனக்கெடவே இல்ல. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து என்னைக்குமே மனுஷ மனங்களுடைய கிரே ஏரியாஸ டச் பண்ணாரு. ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய உணர்வுகளை விட ஆசை, ஏமாற்றம், குற்ற உணர்ச்சி, காதல் அந்த மாதிரியான கிரே ஏரியாஸ் நுட்பமான பகுதிகள் வந்து ஒளிவு மறைவு இல்லாம அதை எழுதினார். அந்த தைரியம் அந்த காலத்திலே 1960s லேட் 50s அண்ட் 60ஸ்லயே அவரால் முடிஞ்சது. அவர் என்ன சொல்றாரு, எத்திக்ஸ் அப்படிங்கிறதே வந்து தனி மனிதனுடைய மனசாட்சியை பொறுத்ததுங்கிறார். இப்ப எத்திக்ஸ்ன்னு ஒரு காமனா ஒரு ரூல்ஸை போட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் அதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லாம, எத்திக்ஸ் வந்து அந்தந்த மனிதனுடைய மனசாட்சியை பொறுத்தது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய விசேஷமே வந்து பாத்திர படைப்பு தான். இப்ப நிகழ்ச்சிகள் அடிக்கின்றே போறது அப்படிங்கிறது இல்லாம, ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு கேரக்டர் அவர் எப்படி உருவாக்குறாரு, அந்த கேரக்டர் நமக்கு எப்படி அவர் காட்டுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வெறும வார்த்தைகள்ல எழுதிட்டே போகாம, இவன் இப்படிப்பட்டவன், இவன் கோவக்காரன் அப்படின்லாம் சொல்லாம, அந்த சம்பாஷணைகள் மூலமாவும், அந்த மனசுக்குள்ள ஏற அந்த கேரக்டரோட எண்ணங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து முழுசா போட்டு ஒரு பிக்சர் போட்டு காமிச்சிருவாரு. இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம அருமையா புரிஞ்சுக்க முடியும். தீஜாவை பத்தி பேசுறது, அதுவும் வந்து அம்மா வந்தாள் அண்ட் மோகமொழி பத்தி பேசுறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சுவையான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இனிமையான ஒரு செயல். அம்மா வந்தாள் அண்டு மோகமுள் 2மே வந்து ரொம்ப டாப் கிளாஸ் இலக்கிய கதைகள், நாவல்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா நாவலுமே நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து இது 2ம் வந்து அம்மா வந்தாள் அண்டு மோகமொழி 2மே வந்து தே ஆர் இன் தி டாப் 2 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இப்படியெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை, பிரமிப்பை உண்டாக்குற ஒரு பிரம்மாண்டமான எழுத்துன்னு நான் சொல்லுவேன் அது 2மே. இப்ப அம்மா வந்தாள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பல பேருக்கு இங்க அம்மா வந்தாள் கதை தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் 1 ஆர் 2 லைன்ஸ் மட்டும் சொல்லிட்டு விடுறேன். அப்பு வந்து வேத பாடசாலையில படிக்கிறான். வேத பாடசாலைக்கு இன்சார்ஜ் வந்து பவானி அம்மாள் அண்டு இந்து. இந்து வந்து ஒரு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகி, சின்ன வயசுலயே விடுவாயிட்டு திரும்பி வந்துட்டா. இது ஒரு செட்டப். இந்த பக்கம் வந்து அப்புவுடைய அம்மா அலங்காரத்தம்மாள். அநேகமா இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை நாவல்கள்லயுமே வந்து மிக மிக ஒரு கான்ட்ராவர்சியல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம அலங்காரத்தம்மாளை தான் சொல்லணும். அவரு தீஜா அதை சொல்லும்போது நான் அலங்காரத்தம்மாளை பார்த்துருக்கேன்னு சொல்றாரு. அவர் வந்து வெறுமை இது முழுக்க முழுக்க கற்பனை கிடையாது. 2, 3 பெண்களுடைய கேரக்டரை வச்சு தான் நான் இதை உண்டாக்கினேன் அப்படின்னு அவருடைய முன்னுரையில சொல்லியிருக்காரு அவரு. இந்த அலங்காரத்தம்மாள் கேரக்டருக்கு அவர் நிறைய எதிர்ப்பை சந்திச்சாரு. இன்னைக்கே நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம், அன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியதில்லை. அவருடைய கிராமத்துல வந்து அவர் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டதா கூட ஒரு குறிப்பு இருக்கு. அந்த அளவு அலங்காரத்தம்மாள் ஒரு கேரக்டர். அலங்காரத்தம்மாள் ஹஸ்பண்ட் வந்து தண்டபாணி. தண்டபாணி அலங்காரத்தம்மாளுக்கு 3 குழந்தைங்க. அதுல 3வது குழந்தை தான் அப்பு. இதை தவிர இந்த மேரேஜை தவிர அன்அஃபிஷியலா அலங்காரத்தம்மாள் அண்ட் சிவசு அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க வந்து 3. இந்த 6 குழந்தைகளுமே ஒரே வீட்டில தான் இருக்கு. அலங்காரத்தம்மாள் தண்டபாணி ஒரே வீட்டில தான் இருக்காங்க. அலங்காரத்தம்மாளை பத்தி தண்டபாணி ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க 2 பேரையும் பத்தி அந்த சிவசுங்கிற அந்த ஒரு 3rd பர்சன் பியாண்ட் தி மேரேஜ் இருக்கான், அவனுக்கும் தெரியும். அவனும் இங்க வந்து போயின்னு இருக்கான். தண்டபாணியும் அப்படியே இருக்காரு.
இந்த இந்த செட்டப் இந்த பக்கம். இப்போ அப்பு வந்து வேத பாடசாலை 8 வயசுல வந்து சேர்றான், 16 வருஷம் படிக்கிறான். இப்போ நவ் ஹி ஹஸ் டு ரிட்டர்ன் பேக் டு ஹிஸ் ஹவுஸ். அவன் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய கிராமத்துக்கு போகணும். அங்கதான் கதை ஆரம்பிக்கிறது. அவன் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். காவேரி கரையில உட்காந்துருக்கான் அப்பு. இருட்டாயிடுத்து. வழக்கமா இந்த நேரத்துல அவன் பாடசாலையில இருக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், சாக சொல்லணும். அந்த மாதிரியான இதான் ரொட்டீன் தான் அவனுக்கு. ஆனா காவேரி ஆத்தங்கரையிலேயே உட்காந்துட்டு இருக்கான். மணி 6 ஆயிடுச்சு. அவன் இன்னும் வீட்டுக்கு வேத பாடசாலைக்கு திரும்பல. அது ஏன் அப்படிங்கிற ஒரு என்கொயரியை நம்ம மனசுக்குள்ள அவர் விதைக்கிறாரு ஜானகிராமன். என்ன அப்பு போகாமையே இருக்கியே? அவன் தனக்கு தானே கேட்டுக்கிறேன். என்ன பயமா அவனுக்கு அங்க போறதுக்கு? பயமா அப்படின்னு அவனும் கேட்டுக்கிறான். என்ன பயம்? காவேரி ஆத்த பத்தி பயமா? இல்ல. இருட்ட பார்த்து உனக்கு பயமா? இல்ல. இந்த ஆந்தை கோட்டான்ல இங்க அலையண்டே இருக்கு, அதை பார்த்து உனக்கு பயமா? இல்ல. இப்போ இந்த இடத்துல அவர் நிறுத்துறார். அப்ப அவனுக்கு வேற எதுவோ பார்த்து பயம். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, வேத பாடசாலையில இந்து வந்து தனியா இருக்கா. யாருமே இல்ல. பசங்க 3 பசங்களுக்கெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. பவானி அம்மாள் ஒரு மேரேஜுக்கா போயிட்டாங்க. ஸோ தனியா இருக்கா இந்து. அங்க எப்படி போறது அப்படின்னு இவன் தடுமாறிண்டு பயந்துண்டு இருக்கான். ஏன்னா இந்து வந்து கல்யாணத்துக்கு தன்னுடைய மேரேஜுக்கு முன்னால இருந்தே அப்பு மேல ஒரு கிரஷ் உண்டு. அவனை நல்லா தெரியும். ஆனா வந்து மேரேஜ் வேற ஒருத்தனோட அவளுக்கு ஆயிடுறது. இப்ப எப்படி வீட்டுக்கு நான் திரும்பி தனியா போறதுன்னு ஒரு பயத்தோட இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் இருட்டின பிறகு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு போறோம். அங்க வேது பாடசாலைக்கு போறோம். அங்க போன உடனே அந்த டிஸ்கஷன் எல்லாம் நடக்கிறது. இப்போ இந்து கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காட்டு அருவி மாதிரி தான். அதாவது மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறது, நடிக்கிறது, பாசாங்கு பண்றது அப்படியெல்லாம் இல்ல. டைரக்ட் அட்டாக் தான். அந்த மாதிரி. இவன் அப்பு வந்த உடனே அவன் பக்கத்துல போறது, அவன் தோளை தொடுறது, அவனை இறுக்கிக்க முயற்சி பண்ணி இப்படியெல்லாம் பண்றான். அவன் வந்து அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள தள்ளுறான். ஆனா அதே சமயம் அவர் எழுதுறாரு, அந்த இந்துவுடைய அழகை அவன் ரசிக்கிறான். அவளுடைய கண்ணு, அவளுடைய கன்னங்கள், அவளுடைய தலைமுடி, இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருது அவன் மனசுக்குள்ள. ஆனா அது வெளியே சொல்றது இல்ல அவன். இவ்வளவு தனிமையில், இவ்வளவு நெருக்கத்தில் நான் இந்துவை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்றதா அவர் எழுதுறாரு. தட் மீன்ஸ் அவனுக்கும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு 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 உணர்ச்சி வந்து தடுக்கிறது அவனை. நம்ம ரொம்ப அதில் இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்குது. அவளை தள்ளி விடுறான். ஓஹோ! நான் கல்யாணம் ஆகி விடோ ஆயிட்டேனே! அதனால தான் நீ என்ன தள்ளி விடுறியா அப்பு? அப்படின்னு சொல்லிட்டு, அவ இந்து பேசுற டயலாக் எல்லாம் வந்து என்ன சொல்றது? அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ப. அவ என்ன சொல்றா அப்படின்னா, பாவம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புகிட்ட சொல்றா அவ. பாவம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். பாவம் பண்ணணும்னு கேட்கிறேன். மாட்டேன்னு சொல்றது தான் நல்ல காரியமா படுறது இல்லையா உனக்கு? அப்படின்னு அப்புகிட்ட கேட்கிறா. அவன் வந்து இல்ல, நான் வந்து வேதம் படிச்சவன். அந்த ஒரு ஸ்டேட்டஸ நான் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா, அவ வந்து தொடர்ந்து அவனோட சேர்ந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப அவ தனக்கு தானே பேசிக்கிற மாரி அவ அப்புகிட்ட சொல்றா சில வார்த்தைகள. இதெல்லாம் வந்து நேரே சொல்றேன். இப்படி எழுதுறதுக்கு வந்து தீஜாவ தவிர வேற யாராலயுமே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தட் இஸ் மை பெர்சனல் ஒப்பீனியன். அவ சொல்றா, "நான் விடோ இல்ல அப்பு. நான் இப்பவும் சுமங்கலி தான் சொல்ல வந்தேன்." இல்ல, இல்ல. எனக்கு கல்யாணம் இல்லையே! கல்யாணம் ஆகலையே! கல்யாணம் ஆனா தானே நான் சுமங்கலி. அதுவே ஆகலையே எனக்கு. ஐய்யய்யோ! எனக்கு கல்யாணம் ஆச்சா? இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே! சில சமயம் பார்த்தா கல்யாணம் ஆனா போல இருக்கும். ஏன்னா, உன்னோட இருக்கிறப்போ தானே அப்படி நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். ஆனா, நடுவுல நீ இல்ல அதுன்னு தெரியறபோது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு புரியும். அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு வருது பாருங்க ஒரு வார்த்தைகள் அந்த டயலாக். இத வந்து நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட். தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டு தான் அவ விடோ ஆகி வந்திருக்கா. அத சொல்றா அவ. முன்னையாவது ஒரு மூர்த்தி இருந்தது. தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றா. அப்பு கிட்ட சொல்றா. முன்னையாவது ஒரு மூர்த்தி இருந்தது. உன்ன அதுல ஆவாகனம் பண்ணி நாள ஓட்டினேன். முன்னையாவது ஒரு மூர்த்தி இருந்தது. அந்த மூர்த்தியில உன்ன ஆவாகனம் பண்ணி நான் நாள ஓட்டினேன். அன்னைக்கு நான் மாலை போட்டது, தாலி கட்டின்றது எல்லாமே உன்னுடைய கழுத்து, உன்னுடைய கை அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்றா அவ. அவன் அப்படியும் வந்து கொஞ்சம் இளக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சொல்றா அவ, "அப்பு, எனக்கு விவரம் தெரியாத வயசுலயே கல்யாணம் ஆயிடுத்து. என்ன போன்னு சொன்னா நான் போயிட்டேன். என்னுடைய உடம்புக்கு தான் தாலி கட்டினான். இப்ப அந்த தாலிய எடுத்துட்டா, நான் இங்க வந்துட்டேன்." அந்த இந்த டயலாக் உடைய அழுத்தங்கள நீங்க தயவு செய்து கவனிக்கணும். இல்லையா? உன்னை உடம்புக்கு தான் தாலி கட்டினேன். இப்ப தாலிய எடுத்துட்டா, நான் இங்க வந்துட்டேன். ஆனா அங்க இருக்கும் போதெல்லாம் அப்பு, நான் உன்ன தான் மனசுல நினைச்சுட்டே இருந்தேன்.
அந்த பாவத்துக்காக தான் என் புருஷன் உயிரையே எடுத்துன்னு விட்டார் போல் இருக்கு கடவுள் அப்படின்னு சொல்றா. உன்னையே நான் நினைச்சிருந்தேன் அங்க இருந்தபோது கூட, என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தபோது கூட, அந்த பாவத்துக்காக தான் என்ன கடவுள் எடுத்துன்னு விட்டாரு. ஹஸ்பண்ட எடுத்துன்னு விட்டார் போல இருக்கு. இப்ப கூட என்னோட ஹஸ்பண்ட் எங்கேயோ மேலோகத்துல இருந்து என்னையே பார்த்து எனக்கு சாபம் குடுத்துட்டு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறமும் மறுபடியும் அவன்கிட்ட போகும்போது அவன் தள்ளி விடுறான். கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளி விடுறான். அவ போய் செவுத்துல இடிச்சுக்கிறா. விழுந்து விழுந்து கிழுந்து விழுந்து கிழுந்து தொலைஞ்சிடாத சனியனே அப்படிங்கிறான். தன்னுடைய வெறுப்பை காட்டுறான். நீ என்ன சும்மா சும்மா வந்து என்ன தொடுற அம்மா மாதிரி அப்படிங்கிறான். அப்பதான் வந்து இந்த கதையோட நாவலோட ஒரு ட்ரிகர் பாயிண்டே அங்கதான் வருது. அவன் சொன்ன உடனே அவ சொல்றா, "என்னடா பெரிய அம்மா, உங்க அம்மா? உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா?" அப்படிங்கிறா. சரி அதுவரைக்கும் அப்பு வந்து அம்மாவ தெய்வமா நம்ம எல்லார் மாதிரியும் அம்மான்னா தெய்வம் மிக உயர்வான ஒரு இது அம்மா அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கான் அப்புவும் கூட. ஆனா இப்ப வந்து என்னடா பெரிய உங்க அம்மா அப்படின்னு இவ சொன்ன உடனே அவனுக்கு டக்குன்னு ஒரு ஒரு பயம், ஒரு சந்தேகம் எல்லாம் வருது. என்ன அவ இப்படி சொல்றா? அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்போ அப்பு வந்து இத வேத பாடசாலையில 16 வருஷம் படிச்சான். படிச்சுட்டு திரும்ப போறான் தன்னுடைய வீட்டுக்கு. வீட்டுக்கு போகும்போது இவன் மனசுல அந்த சந்தேகம் இருந்துன்னே இருக்கு. மனசுல வந்து ஒரு முள்ளா தைக்கிறது. இது என்ன இது இவ இப்படி சொல்லிட்டாளே அம்மாவ பத்தி அப்படி. இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா 16 வருஷம் இங்க பாடசாலையில இருக்கான். ஸோ அங்க என்ன நடந்தது வீட்லங்கிறது இவனுக்கு தெரியாது. ஸோ இப்போ வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோனே அவன் எப்படி அத தெரிஞ்சுக்கிறாங்கிறதெல்லாம் அவர் எழுதுறாரு பாருங்க. அந்த இடங்கள்லாம் வந்து ரியலி வி ஹேவ் டூ அப்ரிஷியேட் லைக் எனிதிங். வீட்டுக்கு போறான், காத்தால போறான், குளிக்கிறான், சாப்பிடுறான். அப்புறம் மத்தியானம் மேல போய் படுத்துன்னுடுறான். மாடி மேல படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் மாடியிலேருந்து ஒரு 5:30 மணி, 6 மணி பார்க்கும்போது கீழ இறங்கி வரான். படிக்கட்டுல இறங்கி வரான். ஹால்ல வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கு. ஊஞ்சல்ல ஒரு உருவம் உட்கார்ந்திருக்கு. இவன் மேலேருந்து இறங்கி வரப்ப அந்த உருவத்த பார்த்தோன்னே, "அடேடே கோபு! எப்படா மீச தாடி எல்லாம் எடுத்த? இது கூட உனக்கு நல்லா தான் இருக்கு" அப்படிங்கிறான். அது சொன்ன உடனே அந்த உருவம் ஏந்து நிக்கிறது. அந்த ஏந்து நிக்கிற உருவத்த பார்த்தா, அது வந்து கோபு இல்ல, சிவசு. அதாவது அத அப்பா மாதிரியே பையன் இருக்கான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்றாரு அத. ஸோ இவனுக்கு வந்து அத பார்த்தா தன்னுடைய தம்பி மாரியே தான் இருக்கே தவிர, வே வேற ஒருத்தர் மாரி தெரிஞ்சுக்கல. ஆனா, அப்பா மாரி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லாம தான் சொல்றாரு. இப்ப நேரடியா அவர் வந்து எங்கேயுமே எதுவும் சொன்னதில்ல. அதே மாரி அலங்காரத்தம்மாளும், சிவசுவும் தனியா இருந்தாங்க. தனியா பேசினாங்க. தனியா அந்த ரூம் இந்த மாரியெல்லாம் எந்த ஒரு வார்த்தை கூட கிடையாது. சரி நாமளே வந்து இதெல்லாம் பார்த்து, பார்த்து படிச்சு, படிச்சு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப அந்த மாரி அந்த கோபுவையும் பார்த்த உடனே அப்புவுக்கு வந்து சந்தேகம் வலுத்து போயிடுறது. இப்ப இந்த சந்தேகத்தோட இருக்கான். அவனுடைய அக்கா வந்து கல்யாணம் ஆகி சேலத்துல இருக்கா ஹஸ்பண்ட் வீட்ல. அங்க அக்காவ பார்க்கறதுக்காக சேலத்துக்கு போறான். அவளும் சொல்லிடுறா, "ஆமாண்டா, அம்மாவோட நடவடிக்கைலாம் சரியில்ல. வேற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் தரம் தாழ்ந்து தான் இருக்கு. என்ன கூட என்னோட ஹஸ்பண்ட், என்ன மாமியார்லாம் நம்ம வீட்டுக்கு அனுப்பவே மாட்டா." அப்படின்னு அவ சொல்லிடுறா. இவனுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம்டா தெரியுது. அதுக்கப்புறமும் வந்து அம்மாகிட்டயும் ஒரு மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் அப்பாகிட்டயும் பேசுறான். அப்பாவ கூட்டின்னு போய் அப்பாட்டயும் தனியா பேசி பார்க்குறான். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "உன்னையும் புரிஞ்சுக்க சிரமப்படக்கூடாது. பேசாம பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் சுவாமி நம்ம படைச்சிருக்காரு." அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்பா. அதாவது தண்டபாணி வந்து அப்படி சொல்றாருங்கிறதுனால, அது வந்து ஒரு கேரக்டருடைய இது தாழ்வு கிடையாது. அவரு மிகப்பெரிய இதா சொல்றாரு. அ படிப்பாளி, வேதம், உபநிஷத் எல்லாத்துலயும் கரை கண்டவரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜட்ஜு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருக்கும் இவரு வேதங்கள், உபநிஷத்த பத்தி கிளாஸ் எடுக்குறாரு. அந்த ஒரு ஜட்ஜ கூட இவரு வந்து இஷ்டத்துக்கு விரட்டுறாரு. "நீ என்ன படிக்கிற? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன அறிவு இருக்கு உனக்கு?" அந்த மாரி. சரி அவ்வளவு பெரிய மனுஷன் தண்டபாணி. அவரு வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டதுனால அவரு மட்டம்ன்னு அவரு சொல்லல. அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அம்மாகிட்டயும் பேசுறான். அம்மாகிட்டயும் பேசுறான். பட் அம்மாகிட்ட பேசும்போது எல்லாமே வந்து பூடகமா தான். நேரடியா அந்த மாதிரியான கேள்வியே பதில் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்துல வந்து வேத பாடசாலையில பவானி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போய் படுத்துக்கிறா. இவன் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நாம போய் பவானி பவானி அம்மாள பார்க்கணுமே அப்படின்னு நான் பாடசாலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றான் அப்பு. அப்ப அலங்காரத்தம்மாள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, "ஏன்டா அம்மா மேல கோவங்கிறதுனால திரும்பி வராம அங்கேயே இருந்துடுவியோ?" அப்படின்னு கேட்கிறா. அந்த கில்ட்டி கான்ஷியஸ் அவளுக்கு இருக்கு. அதனால கேட்கிறா. ஆமாம்மா. நான் இன்னும் நெறைய அப்படி நான் சொல்லல. பட் நெறைய எனக்கு படிக்க வேண்டியிருக்கு இன்னும். ஐ ஹேவ் டு ரீட் எ லாட். பழசெல்லாம் கூட எனக்கு மறந்து போச்சு. நான் படிக்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு அவ சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பழசே அப்பு பழசையெல்லாம் பார்த்து புதுசுன்னு நெனைச்சுன்னு விடாத. அவ யார மீன் பண்றான்னா இந்துவ. அதாவது அவ விடவாய் வீட்டுக்கு வந்துட்டா. பழைய இதுதானே. அவ பழசையெல்லாம் புதுசுன்னு நெனைச்சு நீ மறந்து இதாயிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள சொல்றா. அப்பு வந்து அப்போ அந்த தன்னுடைய அம்மாவ பார்க்குறான். அத சொல்றாரு அவரு. அப்பு அவளையே பார்த்துக் கொண்டு இருந்தான். அவன் அறியாமல்.
அதாவது அம்மாங்கிற இத வந்து அப்படி கீழ இறக்கிக்கவும் முடியல. எல்லாரும் ஊர் உலகம் சொல்றத நம்பாம இருக்கவும் முடியல. தனக்கே இப்போ ஓரளவு தெரிஞ்சு விடுறது என்னான்னும். அப்படி இருக்கும் பொழுது ஆனா அம்மாவ விட்டு தரவும் முடியல. ஆனா அம்மாவ பார்க்குறானாம். அவனையும் அறியாமல் அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அப்படின்னு சொல்றா. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பவானி அம்மாள் இது இது போறான். அந்த தெருவுக்கு போறான். தன்னுடைய பாடசாலை இருக்கிற தெருவுக்கு போறான். அந்த தெருவுல ஒரு 30, 40 வீடு இருக்கு அப்படிங்கிறாரு. அது நடுவுல வந்து 2 வீடு வந்து பாடசாலை. பவானி அம்மாளோட 2 வீடு பக்கத்து பக்கத்து வீடு. அந்த தெருவுலயே அந்த 2 வீடு மட்டும் அவனுக்கு வித்தியாசமா தெரியுதாம். எப்படி தெரியுது அப்படின்னா, 2 ரிஷிகள் உட்கார்ந்திருக்க மாரி இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அதாவது வேதங்கள சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த இடமெல்லாம் அந்த வீடு எல்லாமே 2 ரிஷிகள் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றது நம்ம வி ஹேவ் டூ அப்படியே பார்த்து பார்த்து பிரமிச்சுக்கணும் இந்த எழுத்தெல்லாம் படிச்சுட்டு அவ்வளோதான். இங்க இருக்க பல பேர் எழுத்தாளருங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபைனர் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு வரேன் கதைன்னு இல்லாம. அது மாதிரி அந்த சமயத்துல வந்து அப்போ அப்பு வந்து இது சாரி இந்து வந்து சமையல் ரூம்ல இருந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா, வெளியில நிக்கிறா. சமையலறையன் நிலையோரமாக இருந்தவளை பார்க்கும்போது யாரோ அழகாக ஒரு கோலத்தை போட்டு அதை நிமிர்த்தி வைத்தார் போல் இருந்தது அப்படிங்கிறாரு. நம்ம இது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அழகான ஒரு வால்யூம் வால்யூம் இல்லையா வால்யூம் கொஞ்சம் increase பண்ணுங்க. கேட்கல இருக்கு. சார்? அப்படியா சார்? கேக்குது சார். கேக்குது. சரியா கேக்குது சார். நீங்க உங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நீங்க உங்க லேப்டாப்ல இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க சார். இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஆமா. அதாவது கிளீனா இருக்கு. ஒரு கோலத்தை நம்ம தரையில போடுறோம் இல்லையா, போட்டுட்டு அந்த கோலத்தை நிமிர்த்தி வச்சா அது எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி இந்து நிக்கிறா அப்படின்னு நம்ம மனசுல படுறது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன். நம்ம இதெல்லாம் நம்ம எங்க படிச்சிருக்கோம், யாரால இப்படி எல்லாம் எழுத முடியும், கற்பனை பண்ண முடியும்னு தெரியல. அது வந்து அப்ப அவன் மனசுல வந்து என்ன சொல்றதுன்னு புரியலையாம். ஆனா அந்த பக்கம் அம்மா அப்படி இருக்காளேங்கிற ஒரு வருத்தம், இந்த பக்கம் இந்து வந்து நம்ம சுமூகமா இருக்க முடியலையேன்னு வருத்தம். அப்ப சொல்றான் அவன், எதுவும் புரியாமல் மனம் ஏக்கம் இன்றி ஸ்தலனம் இன்றி சலவைக்கு போடும் துணி மூட்டையாக இருந்ததுங்கிறார். சலவைக்கு போடுற துணி மூட்டையில அழுக்கோடு இருக்கு, அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது போய் சலவை பண்ணி வரணும். பட் இன்னைக்கு அது ஒரு மூட்டையா அப்படியே உட்காந்துருக்கு. அந்த மாதிரி அவன் மனசு இருக்கான். அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து அவன் பவானி அம்மாவை பார்க்குறான், எல்லாம் பேசுறான். அதுக்கப்புறம் வந்து தனக்கு பரிசா அவன் வேதத்துல ரொம்ப கெட்டிக்காரன். அதனால வந்து தனக்கு பரிசாக கிடைத்த சால்வை, அந்த சால்வையெல்லாம் அவளுக்கு கொடுக்குறான். இந்துவுக்கு பவானி அம்மாவுக்கு கொடுக்குறான். அப்போ இந்து சொல்றா, ஒரு சால்வையை கொடுத்துட்டா குளிர் விட்டு போயிடும்னு அப்பு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அப்பு அங்கேயே இருக்கணும்னு தான் நினச்சிக்கிறான். பாடசாலையில இருக்கணும்னு தான் அவன் மனசு தோன்றது. பாடசாலையில இருக்கணும் அப்படின்னா இந்துவோட கொஞ்சம் ஒரு சுமூகமாகவும் இருந்தாகணும் அப்படிங்கிற நினப்பு அவனுக்கு வருது. இப்போ வந்து அலங்காரத்தம்மாள் ஊர்ல இருந்து வரா மறுபடியும். பாடசாலைக்கு வந்து அப்புவை பார்க்கறதுக்காக வரா. பவானி அம்மாளை பார்க்கறதுக்காக வரா. உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அப்புக்கிட்ட வந்து, அப்பு நான் வந்து காசிக்கு போறேன். என்னுடைய பாவத்தை எல்லாம் கங்கையில கரைக்கணும். கரைச்சிட்டு நான் அங்கேயே என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீயும் வரையான்னு கேட்குறா. அவன் இல்லம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். இந்த கதையோட இதுலயே அப்பு வந்து ஏன் பாடசாலைக்கு போறான் அப்படின்னாலே, அலங்காரத்தம்மாள் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து வேதம் படிக்க வச்சு ஒரு 15, 16 வருஷம் வேதம் படிச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து ஒரு வேத வித்தா அவன் ஜொலிச்சுன்னு வரும்பொழுது, அவன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய பாவத்தையெல்லாம் கரைச்சுக்கணும் அப்படின்னு அலங்காரத்தம்மாள் நினைச்சுக்கிறா அப்படின்னு வருது. அதாவது பாவம் பண்றான்னு தெரியுது. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியல அவளால. ஸோ அப்பவும் அதான் எதிர்பார்க்கறான். சரி நாமெல்லாம் வந்துட்டோம், இதெல்லாம் தெரிஞ்ச பிறகாவது அம்மா வந்து இதுல இருந்து விலகி வந்துடுவா அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த சிவசு வந்து சுவாதீனமா அந்த வீட்டுக்குள்ள வரான், போறான், இவளோட பேசுறான், எல்லாரோடையும் பேசுறான், பழகுறானே தவிர, "டேய் வீட்டுக்கு வராதடா நாயே" அப்படின்னு அவனை அடிச்சு துரத்தல யாருமே. அத வந்து இவன் அப்போ நினைச்சு பார்க்கறான். இது என்ன தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்ச பிறகு கூட அம்மா அதுல இருந்து வெளியில வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்போ வந்து அவ அம்மா வந்து நான் காசிக்கு போறேன், நான் அங்கேயே போய் நான் உயிரை விட்டுற போறேன் அப்படின்னு சொல்றா. அது அதோட தான் கதை முடியுது. இது ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்டோரி தான். இப்போ அவ காசிக்கு போனாளா, அதுக்கு பிறகு வந்தாளா, அதுக்கு பிறகு வந்து அப்பு எப்படி இருந்தான், இதெல்லாம் பத்தி அவர் எதுவுமே சொல்லல. இந்த இடத்தோட இந்த பாயிண்டோட கதையை நிறுத்திடுறாரு. இப்போ இதுல வந்து எனக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, அம்மா வந்தாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அவர் கொடுத்திருக்காரு. இந்த தலைப்புக்கு என்ன காரணம்? இப்ப நாம சும்மா இவரு சேலத்துலேருந்து திருச்சிக்கு வந்தாரு, இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸ் அந்த மாரி வந்து அம்மா வந்தாள் அப்படிங்கிற அர்த்தமா? ஏன்னா பாடசாலைக்கு வராளே, அதத்தான் சொல்றாரா? அப்படின்னா, அப்படி வந்து வேற யாரோ எழுதியிருக்கலாம். பட் தீஜா வந்து அப்படி எழுதியிருக்க மாட்டாருங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
அதாவது அம்மான்னு முதல்ல ரொம்ப வசதியா நினைச்சுட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அவனுக்கு தெரியுது அம்மா வந்து தப்பு பண்றா. தப்பு பண்றோன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அந்த தப்புல ஈடுபடுறாளே தவிர, அத விட்டு வெளியில வரலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அந்த கோவத்தோட, வருத்தத்தோட திரும்ப பாடசாலைக்கு வந்துடுறான். இங்க வந்த பிறகு, இப்ப இனிமே நாம இங்க தான் இருக்கணும். இந்த பாடசாலையிலே நானும் ஒரு டீச்சரா இருந்து, என்னோட லைஃப் ஃபுல்லா நான் இங்கேயே இருந்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறான். அப்படி பண்ணிக்கும்போது கண்டிப்பா இந்துவோட இருந்து தான் ஆகணும். ஏன்னா இந்து அங்க தான் இருக்கா. இப்போ இது நாள் வரைக்கும் இருந்த அம்மா, தன்னுடைய தப்ப உணர்ந்தும் திருந்திக்க முயற்சியே பண்ணாத அம்மா வந்து, இப்ப காசிக்கு போய் என்னோட பாவத்த கங்கையில கரைச்சுட்டு நான் அங்கேயே உயிர விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவனுக்கு மனசு நெகிழ்ந்து போயிடுது. மறுபடியும் அம்மா வந்து தன்னுடைய ஒரிஜினல் அம்மாவா ஆயிடுறா. இந்து மூலமா நான் அம்மாவ பார்க்குறேன். அதாவது இந்து தான் இனிமே அம்மா. அம்மா வந்தாள் அப்படிங்கிறது வந்து, இந்துவின் மூலமா வந்து அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கரெக்ட். நீயும் அம்மா பள்ளி ஆயிட்டியேடா அப்படின்னு சொல்ற மாரி அது சொல்றாரு. இந்த இடம் வந்து அது அந்த கதைகள். அப்புறம் வந்து அந்த டயலாக்லாம் சொல்லிட்டேன். அதான் அவ போய் சேர்ந்துட்டானா. ஆமா. சும்மா ரைட். ஓகே. இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தென் வி கேன் டேக் சம் அதர் இதுன்னா மோகமுள் எடுத்துக்கலாம். மோகமுள்ளும் வந்து அதே மாரி ஒரு கிளாசிக்கோட உச்சம்னு தான் சொல்லணும். அங்க வந்து எப்படி பாபு, இந்துன்னு இது சாரி அப்பு, இந்துன்னு சொல்றோமோ, அந்த மாரி இங்க வந்து பாபு அண்ட் யமுனா. கிளாசிக் அப்படின்னா நான் வந்து மோகமுள்ள வந்து ஐ ஐ திங்க் ஐ ஹேவ் டு கிவ் இட் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது வந்து ஒரு 660 பக்கமோ என்னமோ இருக்கிற நாவல். சாதாரண சின்ன நாவல்லாம் இல்ல. ஒரு 600 பக்கத்துக்கு மேல இருக்கிற நாவல். அந்த கடைசி ஒரு 100, 150 பக்கத்த பார்த்தீங்கன்னா, இனிமே இந்த மாதிரி எழுத ஒரு பிறவி வந்து இந்த உலகத்துல வருமான்னு வந்து நம்ம நம்பவே முடியாது. அந்த கடைசி ஒரு 150 பேஜஸ் சூப்பர்ப் ரைட்டிங். அதாவது ஒரு இலக்கிய தரமான ஒருத்தரால எழுத முடியும், இலக்கியமா எழுத முடியும் அப்படின்னா, அந்த ஒரு 100 பேஜ் தான். நான் இங்க இருக்கிற ரைட்டர்ஸ்க்கெல்லாம் அதான் சொல்லுவேன். தயவு செய்து மோகமுள்ள படிங்க. அந்த கடைசி அதாவது கதை நிகழ்ச்சி எல்லாம் வேற. பட் அவர் வந்து அந்த கதைய வந்து எப்படி நமக்கு கடத்துறார் அப்படின்னு இருக்கு பாருங்க. எக்ஸலண்ட். அதுதான் நம்ம ரைட்டர்ங்கிற முறையில நம்ம அதுதான் பண்ணணும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய சில ஒரு கரு, அது எப்படி வேணா இருக்கலாம். பட் அத நம்ம எப்படி வாசகனுக்கு கடத்தி கொண்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாசிப்பு இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நீங்க மோகமுள்ள படிக்கும்போது கண்டிப்பா கிடைக்கும். தமிழ் இலக்கிய உலகத்துல வந்து ஒரு அழியாத இடத்த பிடிச்ச நாவல்னா மோகமுள் தான். இன்னும் ஒரு 100, 200 வருஷத்துக்கு கூட எல்லாருமே வந்து அத பேசின்னு தான் இருப்பாங்க. இந்த நாவல படிச்சு முடிச்சுட்டு பல பேர் வந்து ஒரு டூர் போன மாரி கூட ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது அந்த யமுனா இருந்த வீடு எது அப்படின்னு தேடி பல பேர் போனாங்களாம். இத வந்து இலக்கிய தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்றாரு அவரு. அது மாரி நவீன தமிழ் இலக்கியத்தின் உச்சங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னா அது வந்து மோகமுல் தான். இது சின்னதா ஒரு கதை சுருக்கம் மட்டும். பாபு, யமுனா 2 பேர் தான் ஹீரோ, ஹீரோயின். யமுனா வந்து அந்த அவளுடைய பிறவி வந்து அவளுடைய அப்பா பேரு சுப்பிரமணிய ஐயர். அம்மா பேரு பார்வதி பாய். இதான் தட் இஸ் இப்ப அவங்களுக்கு பொறந்தப்போ யமுனாங்கும் பொழுது, அந்த கால சமுதாயம். ஸோ அவளுக்கு கல்யாணம் ஆகமாட்டேங்கிறது. யாரோ வந்து மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வராங்க. அப்புறம் திரும்பி போறாங்க. பட் கல்யாணம் ஆகல ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. வயசு பாபுவ விட 11 வயசு பெரியவ யமுனான்னு சொல்றாங்க. இதுலயும் அப்படிதான். எப்படின்னா, பாபுக்கு அவன் மேல ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு இருக்கு யமுனா மேல. ஆனா, அத அவன் வந்து ப்ராப்பரா புரிஞ்சுக்கல. அத வெளிப்படுத்தவும் இல்ல. யமுனாக்கு கல்யாணம் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு எல்லா எஃபோர்ட்டும் இவன் எடுக்குறான். இவனே ரயில்வே ஸ்டேஷன் போய் பொண்ணு பார்க்க வரவள கூட்டின்னு வர்றது, அவன உட்கார வச்சு அவனுக்கு சாதம் போடுறது, அவன ரிசீவ் பண்றது, கவனிக்கிறது. அதுக்கப்புறம் அவன திரும்ப கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாமும் இவனே பண்றான். பாபுவே பண்றான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவ தள்ளி போய், தட்டி போயின்னே இருக்கும் பொழுது, யமுனாக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு சபதம், ஒரு அகண்ட சபதம் போல அந்த மாரி பீஷ்மர் மாரி ஒரு அகண்ட சபதம் பண்ணிடுறான். நான் வந்து யமுனாக்கு கல்யாணம் ஆகாம நான் வந்து பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இது இந்த இந்த குடும்ப பிரச்சனையினால தான் வந்து யமுனா கல்யாணம் ஆகலையே தவிர, மத்தபடி வந்து யமுனாவோட கேரக்டர் நீங்க அங்க இந்துவோட கேரக்டர் வந்து ஒரு காட்டருவி மாதிரி பிரவாகமா பொழிஞ்சு தள்ளுறவ. இவ வந்து ஒரு அமைதியான நதி மாதிரி. தன்னுடைய டிராபேக்ஸ், தன்னுடைய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் அவளுக்கு தெரியுது. ஏன் நமக்கு கல்யாணம் ஆகல? அப்படிங்கிறத ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்கா அவ. ஆனா அதையே வந்து சர்க்காஸ்டிக்கா ஒரு வேதனையா எடுத்துக்காம, ஒரு சர்க்காஸ்டிக்கா ஜாலியா எடுத்துன்னு இவனையும் அப்புவையும் வந்து ஏன்டா இப்படி எல்லாம் கவலைப்படுற? கல்யாணம் ஆனபோது ஆகட்டும் கவலைப்படாதேங்கிற மாரி அவனையும் கொண்டு போறா அவ. இதுல யமுனா இப்ப வந்து பாபு வந்து கும்பகோணத்துல பாபு வந்து கும்பகோணத்துல படிச்சுட்டு இருக்கான். ஒரு ரூம் எடுத்து தங்கின்னு இருக்கான். அந்த ரூம் அவன் இருக்கிற ரூமுக்கு பக்கத்து வீட்ல வந்து ஒரு தாசில்தார் இருக்காரு. ரொம்ப வயசானவர். 58 வயசுங்கிறது ரொம்ப வயசானவர்ன்னு அந்த காலத்துல எழுதுறாங்க. இன்னைக்கு நம்மலாம் 70, 75லலாம் நம்ம உட்காந்து பேசின்னு இருக்கோம். அவர் 58 வயசு. அவருக்கு வந்து ரொம்ப உடம்புல வியாதி, ஆஸ்துமாக்காரர்.
அதனால வந்து அவரால் நிக்க முடியல, நடக்க தட் இஸ் அன்ஃபிட் ஃபார் மேரிட் லைஃப் அந்த மாரி இருக்காரு. ஆனா, அவர் ஒரு 20 வயசு பொண்ணு தங்கம்மாவ 2வது ஒய்ஃபா கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்து வீட்ல வச்சுக்கிறாரு. வீட்ல வச்சுட்டாரே தவிர, அவருக்கு எப்பவும் சந்தேகம். தன்னோட ஒய்ஃப் இவ்வளோ அழகாவும், இளமையாவும் இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தான் வெளிய போகும்போதெல்லாம் வீட பூட்டிட்டு போறாரு. தான் எப்போ வெளிய போனாலும் ஆஃபீஸ்க்கு போம்போதெல்லாம், காத்தால போம்போது, வீட பூட்டிட்டு போயிடுறாரு, வீட்டுக்குள்ள அவ இருக்கா. அப்படி இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவள தேள் கடிச்சிடுறது. கத்தி கதர்றா. இவன் மாடி மேல பாபு வந்து என்ன சத்தம் கேட்கறது பக்கத்து வீட்லன்னு எட்டி பார்க்குறான். அவ வந்து அழுதுட்டு, "என்னம்மா ஆச்சு? ஏன் அழறேங்கிறா?" "தேள் கடிச்சிடுத்து." "தேள் கடிச்சிடுத்தா? ஓடு. நம்ம தெருவுலயே டாக்டர் இருக்காரு. சீக்கிரம் போயேன்" அப்படிங்கிறா. "இல்ல, இல்ல வீடு பூட்டியிருக்கு. என்னால முடியல." "ஏன் உங்க அப்பா பூட்டிட்டு போயிட்டாரா?" அப்படிங்கிறான். "அப்பாவா? அது என்னோட ஹஸ்பண்ட்" அப்படிங்கிறா. அப்பதான் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே தெரிய வருது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், இவனுக்கு மனசு கேட்கல. உடனே இவன் ஓடி போயி இது ம ட இத மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அந்த தேள் கடிக்கு உண்டான சரியான மருந்த வாங்கின்னு வந்து, அத ஒரு காயத்துல சுத்தி அவகிட்ட எறியிறான். இப்போ வந்து இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட். தான் யாரு? அவ யாரு? அப்படிங்கிற இது எல்லாம் பேசுறான். அப்புறம் ஒரு நாள் வந்து நைட்ல வந்து ஒரு இவன் மாடி மேல தான் படுத்துக்கிறான். காத்து வரும்னு சொல்லிட்டு ரூம் கதவ திறந்து வச்சு படுத்துன்னு இருக்கான். ஒரு நைட்டு 11 மணி வாக்குல கதவு கிட்ட பார்த்தா, அந்த தங்கம்மா வந்து நிக்கிறா. திடீர்னு அவள பார்த்தோனே பயந்து போயிடுறான். "என்ன இது? எதுக்காக இங்க வந்த? நீ எப்படி வந்த இது? இட் இஸ் வெரி பேட். எப்படி நீ வரலாம் இங்க?" "நோ, நோ, நோ. போ, போ, போ" அப்படிங்கிறான். அவ போறதில்ல. "ஏன் ஏன் பயப்படுற? எங்க வீட்ல அவரு இல்ல. ஊருக்கு போயிட்டாரு. தாசில்தார் கேம்ப் போயிருக்காரு. உங்க வீட்லயும் உங்க வீட்டு ஓனர் இல்ல தெரியும் எனக்கு. ஏன் நீ பயப்படுற?" அப்படிங்கிறா. ரூமுக்குள்ள வரா, சுவாதீனமா வரா. அவனோட பேச முயற்சி பண்றா. முதல்ல அவன் எதிர்க்கிறான், வராத, போன்னு எல்லாம் சொல்றான். ஆனா, அதுக்கு பிறகு 2 மணி நேரம் அவ இருந்துட்டு போறான்னு எழுதுறாரு. அவ்வளோதான். வேற வார்த்தைகள்லாம் எதுவுமே கிடையாது. 2 மணி நேரம் கழிச்சு தான் அவ வந்து தன்னோட வீட்டுக்கு திரும்புறா. ஸோ, நம்ம அத வச்சே நம்ம வி ஹேவ் டூ அஸ்யூம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த நாள்ல இருந்து அந்த குற்ற உணர்ச்சியில துடிக்கிறான் பாபு. அத மட்டும் ஒரு 30, 40 பக்கம் எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அது எப்படி இப்படி ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறான். மகாமக குளத்துக்கு போறான். அங்க போய் காலால் மிதிக்கிறான், கையால் மிதிக்கிறான். விடிகாத்தால 3 மணிக்கு இந்த ரோட்ல பைத்தியமா நடந்து போறான். ஐய்யய்யோ! இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு எடுத்துட்டு 4 மணிக்கு எழுந்திருந்து போயி இவளோட வீட்டுக்கு போய் யமுனா வீட்டுக்கு போயிடுறான். அவ அப்பதான் எழுந்து கிணத்தடியில பல் தேய்ச்சுன்னு இருக்கா ஒரு 4:30 மணிக்கு. "என்ன பாபு என்ன வந்திருக்கீங்க?" மூஞ்ச பார்த்தாலே தெரியுது என்னமோ பிரச்சனை இருக்கு. "என்ன ஆச்சு பாபு? உடம்பு சரியில்லையா?" "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." ஒரு அழார மாதிரி சொல்றான். "ஒருவேளை உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சு பாபு? என்ன சொல்லேன்?" அப்படிங்கிறா. சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா சொல்ல முடியறதில்ல. திரும்பி வந்துடுறான். என்னடா 4:30 மணிக்கு வந்தான். இவன் என்ன சொல்லணும்னே சொல்லல. மூஞ்ச பார்த்தா ரொம்ப ஏதோ பிரச்சனை மாரி தெரியுது. இவன் பாட்டுக்கு போயிட்டானே! அப்படின்னு தன் அம்மா கிட்ட அவ சொல்லிக்கிறா. அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் போறான். யமுனாவ பார்க்க போறான். யமுனாவ பார்க்க போன உடனே அவன் சொல்ற முதல் வார்த்தையே வந்து ஒரு அற்புதமான வார்த்தை. அது தீஜாவால தான் அத போட முடியும். "யமுனா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்" அப்படிங்கிறான். இந்த வார்த்தை அங்க எப்படி வரும்? யமுனா வந்து இவனுடைய ஒய்ஃப் கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. "நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்" அப்படிங்கிறான். அவளும் ஆச்சரியப்படுறா. "துரோகமா? எனக்கா? என்ன அப்பு என்ன பாபு சொல்ற நீயி?" அப்படிங்கிறா. அப்புறம் இவன் நடந்தது வந்து ஜாட மாடையா சொல்லிடுறான். இந்த மாரி தங்கம்மா இருந்தா, அதெல்லாம் ஜாட மாடையா சொல்லிடுறான். சொன்ன பிறகு அவளுக்கு அதே சந்தேகம் மறுபடியும், "நீ எனக்கு துரோகம் பண்ணேன்னு எப்படி சொல்ற நீ?" அப்படிங்கிறா. அப்ப சொல்றான் பாருங்க அவன். இதான் இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து வி ஹேவ் டூ என்ஜாய் தி டயலாக். தங்கம்மாவோட நான் இருந்த அந்த 2 மணி நேரத்தில தான், என் மனசுக்குள்ள நீ தான் இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சேன் யமுனா அப்படிங்கிறான். என்ன இது பாருங்க. அதாவது தங்கம்மாவோட நான் இருந்த அந்த 2 மணி நேரத்தில மட்டும் 2 மணி நேரத்தில தான், என் மனசுக்குள்ள நீ தான் இருக்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருந்தேன் யமுனா அப்படின்னு சொல்றான். பட் யமுனா அத விரும்புறதில்ல. "ஏய் பைத்தியமா பேசாத பாபு. நான் உன்ன விட 10 வயசு பெரியவ. எங்க அப்பா சுப்பிரமணிய ஐயர், எங்க அம்மா பார்வதி பாய். நீ அப்படியெல்லாம் இல்ல. நீ நன்னா படிக்க வேண்டியவன். இன்னும் வந்து நெறைய வாழ்க்கையில முன்னேற வேண்டியவன். நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி, நல்ல குடும்பம், குழந்தை குட்டிகளோட இருக்க வேண்டியவன். நீ பைத்தியமா என்ன மனசுல வச்சுக்காதன்னு" சொல்றா. இவனுக்கு அப்ப இருந்தே வந்து அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்து ஒரு கிரஷ் வந்துடுறது. அதாவது அ அவ வந்து திரும்ப திரும்ப அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. கொஞ்சம் படிப்பு முடியறது. அப்புறம் மெட்ராஸுக்கு வரான். கும்பகோணத்துலருந்து மெட்ராஸுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட வேலைக்கு சேர்றான். ஒரு குமாஸ்தா வேலை. சாதாரண வேலை. அதுக்கு நடுவுல வந்து அவன் ரங்கண்ணான்னு ஒருத்தர்கிட்ட பாட்டு கத்துக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கொஞ்சம் நல்ல திறமையும் இருக்கு. ரங்கண்ணாங்கிறவரு ஒரு பெரிய மகாத்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு ஒரு மகா பெரிய ஒரு இசை வித்தகர். அவர்கிட்ட அவன் பாட்டு கத்துக்கிறான். அவர் வந்து என்ன சொல்றாரு, "பாட்டு கர்நாடக இசைய நீ கத்துக்கணும்னா, சரீர சுத்தம் ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிடுறாரு.
இதுதான். ஆனா இவனுக்கு இப்ப இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதை நினைச்சு நினைச்சு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். மெட்ராஸுக்கு வரான், வேலைக்கு போறான். அங்க வந்து ஒரு ரூம்ல ட்ரிப்ளிகேன்ல ஒரு ரூம்ல தங்கி இருக்கான். அந்த சமயத்துல வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்து யமுனா வந்து பாபுவோட அப்பாவை போய் பார்த்து இவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவகிட்ட சொல்லாமே தான் வந்திருக்கான். எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அந்த ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்த உடனே இவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கான். அது கொஞ்சம் யாரோ யாரோ அன்மியூட் பண்ற மாதிரி இருக்கு. அது உடம்பு சரியில்லாம இருக்கான். இவ வந்து அவனுக்கு சேவை பண்றா. அப்படி சேவை பண்ணும் பொழுது வந்து அதாவது அவளும் வந்து யமுனா நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். ஓகே யூ டேக் மீ அப்படின்னு அவ சொல்லிடுறா. அதுக்கு பிறகு சொல்லுவா அவ, அது ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் அவ சொல்லுவா, இதுக்குத்தானே பாபு, இவ்வளவுதான். இதுக்குத்தானே பாபு, இதுக்குத்தானே அப்படின்னு கன்னத்துல அரையிற மாதிரி அந்த கேள்வி வந்து அவனை பாடாப்படுத்திடும். பதில் சொல்ல மாட்டான் அந்த கேள்விக்கு. எனக்கு தெரியலங்கிற மாதிரி இருப்பான். அவ சொல்லுவா ஆமா இதுக்குத்தான் அப்படின்னு அவ சொல்லுவா. இதுக்குத்தானே பாபு அப்படின்னு கேட்டுட்டு ஆமா இதுக்குத்தான் அப்படின்னு அவ பதில் சொல்லிடுவோம். இவனால சொல்ல முடியல பதில. ஆனா நவ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். யமுனா இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து நான் ரொம்ப பெரிய பாடகரா வரணும். இந்த குமாஸ்தா வேலையெல்லாம் எனக்கு லாய்க்கு இல்லை. நான் வந்து ரங்கண்ணாவோட சிஷ்யன். அப்படிப்பட்ட நான் வந்து இப்படி இந்த வேலைக்கு போய் போகணுமா ஒரு குமாஸ்தா வேலைக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து பூனாக்கு போய் நான் வடக்கு சங்கீதத்தையும் கத்துக்கணும். அதையும் கத்துன்னு வந்து ஒரு 2 or 3 இயர்ஸ்ல நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். அங்க வந்து அலங்காரத்தம்மாள் காசிக்கு போறான். அதோட கதை முடியுது. இங்கே வந்து இவன் வந்து பூனாக்கு போறான். பூனாக்கு போய் நான் பாட்டு கத்துட்டு நார்த் இந்தியா. அங்க வந்து நான் பாட்டு கத்துண்டு நான் நல்ல பாடகனா வரணும். கச்சேரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ இந்துவோட சுமூகமா தான் இருக்கான். இவ 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறா. அப்படின்னு அந்த சமயத்துல இந்துக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துடுறான். ஒரு அநாத ஆசிரமம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இந்து அவகிட்ட ஒரு இந்து வேலை. இல்ல சார் யமுனா இந்து சொல்லி சரி யமுனாக்கு வந்து ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துடுறான். அவ வந்து so that she is economically well off, டிபெண்டா இருக்கா. இதுதான் வந்து கதை. ஆனா இந்த கதையில வந்து நம்ம வந்து ஃபைனர் பாயிண்ட்ஸ் அவர் சொல்லும்போது நம்மளை எப்படி அவரை அடிக்கிறார், நம்மளை எப்படி அசத்துறார் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அந்த மாதிரி சில இடங்களை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். தயவு செய்து பாருங்க. பாபுவை பொறுத்திருக்க யமுனா வந்து ஒரு தேவதை, ஒரு கலை படைப்பு அப்படின்னு தான் நினைச்சுக்கிறான் மனசுல முதல்ல. அவளை பத்தி நினைக்கும் போது அவ்வளவு தூரம் அவளை ஒரு மரியாதையாகவும் ஒரு உயர்வாகவும் ஒரு தேவதை மாதிரி அவளை மனசுல நினைச்சுட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட். அந்த யமுனா வந்து இந்த கேலி கிண்டல்லாம் ரொம்ப பண்ணுவா, சர்க்காஸ்டிக்கா பேசுறதெல்லாம். ஒருத்தன் வந்து பொண்ணு பார்க்க வரான். பொண்ணு பார்க்க வந்தோடனே பாபு தான் போய் கூட்டின்னு வரான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. வீட்டுக்கு வந்த உடனே அவனை குளிக்க வச்சு சாப்பாடு வச்சு எல்லாம் பண்றாங்க. அவன் வந்து அந்த ஊரெல்லாம் தெரிஞ்சுன்னு இந்த ஊர்ல எலுமிச்சம்பழம்லாம் ரொம்ப டேஸ்டா பிரமாதமா இருக்குமாமே அப்படிங்கிறான். அது சொன்ன உடனே பாபு அண்டர்ஸ்டாண்ட்ஸ். உடனே கடைக்கு போய் ஒரு 2 கிலோ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரான். ஒரு பையில போட்டு வாங்கிட்டு வரான். அப்புறம் பொண்ணு பார்க்குறாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போறான். அந்த அப்பாவையும் வர சொல்லு. அப்பா பேர் அவனுக்கு தெரியாது. பொண்ணோட அப்பாவையும் வர சொல்லுங்க, என்னை பார்க்க வர சொல்லுங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விட்டு வர்றதுக்கு பாபு கூட போறான். வண்டியில, மாட்டு வண்டியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. போற வழியில பாபு கிட்ட அவன் கேட்கறான், யாரு யமுனாவோட அப்பா யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயரா? இது பார்வதி பாயின்னு சொல்ற? ஆமா, இவ சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவ, அவர் வந்து நம்ம தமிழர் அப்படின்னு சொல்றவன அவன் என்ன இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல போய் என்ன பொண்ணு பார்க்க கூட்டின்னு வந்திருக்கீங்க, சொல்லவும் இல்லை ஒண்ணும் இல்லை, என்னென்ன அவ்வளவு மட்டமா நடிச்சிட்டீங்களா அப்படி இப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கோபமா பேசுறான். இவன் யமுனாவையும் அவன் அம்மாவையும் வந்து கொஞ்சம் மட்டப்படுத்தியும் பேசுறான். இது வந்து பாபுக்கு தாங்கறது இல்லை. கோவப்பட என்ன பண்றையோ, போயா நீ வேணா ஒன்றும் சம்மதம் வேணா ஒன்று போயா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்கிடுறான். இறங்கிடுறான். வண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது, இவன் திரும்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு யமுனா கிட்ட வந்து சொல்றான், என்ன நடந்ததுன்னு சொல்றான். சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்டு வந்துட்டு யமுனா சொல்றா, பாபு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்ற? சரியில்லையா? ஆமா, என்ன இப்படி பண்ணிட்டு வந்த நீ? உன்னை பத்தி உங்க அம்மா பத்திலாம் அவன் எவ்வளவு கேவலமா பேசுறான். என்ன நினைச்சுன்னு இருக்க நீ? இல்ல பாபு, உனக்கு வந்து சரியா என்ன பண்ணணும் என்னன்னு உனக்கு தெரியல. என்னமோ மாதிரி நீ நடந்துன்னு விட்ட. என்ன சொல்ற? அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி உன்னை கூட்டின்னு வரணும்னு சொல்றியா? அப்படியெல்லாம் சொல்லல பாபு. நீ பாட்டுக்கு வண்டியில இருந்து இறங்கிட்டியே, 2 கிலோ எலுமிச்சம்பழம் பையில போட்டு கொடுத்ததில்ல, அதை எடுத்து வந்திருக்க வேண்டாமா? அப்படி இந்த ஒரு சர்க்காசம் அவளுக்கு வந்து யமுனா இயற்கை. பாபு வந்து அசந்து போயிடுறான். அடே எங்க அப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வரும்போதே இவன் வந்து பாபு வந்து கல்யாணம் ஆன மாதிரி அவகிட்ட பேசுறான். ஆமா பாபு, எனக்கு கல்யாணம் வருது, ரயில் வண்டி மாதிரி வருது, பெரிய நீளமான ரயில் வண்டி, 10 வருஷமா வருது. அப்படின்னா சாதாரண வண்டி, அது மிகப்பெரிய வண்டி அப்படின்னு சொல்லி இவனும் கேலி பண்ணுவான்.
அதுக்கப்புறம் வந்து அந்த அவ இந்து வந்து இது சாரி யமுனா வந்து இவனை நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்ன மறந்துடுன்னு சொல்லும்போது இவங்க சொல்ற அந்த அந்த இடத்துல இவர் எழுதுறாரு தீஜா, சிநேகம் காதல் இரண்டும் ஒன்று தான். ஆனா காதல் வந்த உடனே இடுப்பு துணி நழுவுறாப்புல சிநேகம் வந்து நம்மை அறியாமல் விழுந்துடும் அப்படிங்கிறாரு. சரி, இந்த மாதிரி இடங்களை நம்ம ரசிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், அவ்வளவுதான். கதையை விட அப்புறம் வந்து இவன் பாபுவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ராஜம்னு, அந்த கேரக்டரும் அடிக்கடி அந்த கதையில வரும். அவன் கொஞ்சம் வேற ஒரு இடத்துல போய் ஒரு புல்லுக்கட்டிக்காரி, புல்லுக்கட்டு வைக்கிறவ, அவளை பார்த்து ஏதோ மயங்கி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அதை சொல்றான். அந்த சிரிப்பு அவ சிரிச்சாப்புலயே இல்லை எனக்கு. யாரோ உடம்பே இல்லாத ஒண்ணு சிரிச்ச மாதிரி இருந்தது. வெறுமை வெறுமை அந்த சிரிப்பு கேட்டுட்டே இருக்கும் எனக்கு. ஏதோ கவசம் மாதிரி ஆயிடுச்சு அந்த சிரிப்பு. பொம்மநாட்டி பின்னால ஓடுறவாளை பார்க்குற போதெல்லாம் அந்த சிரிப்பு கேட்கறது அப்படிங்கிறான். அப்புறம் யமுனாவை மனசுக்குள்ள அவன் எப்படி வச்சிருக்கான்னு எழுதுறாரு. ஹிருதயத்தில் அவள் முகம் பூஜையை பெற்றுக்கொண்டு நிறைந்து இருக்கிறது. பூஜையை பெற்றுக்கொண்டு பூஜை ஆன பிறகு ஒரு இது அம்பாள் எப்படி இருப்பா அந்த மாதிரி இருக்கு. ஹிருதயத்தில் அவள் முகம் வந்து நிறைஞ்சிருக்கு. இவள் சாதாரண மனித ஸ்திரீ அல்ல. மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இவள் உடலிலும் பேச்சிலும் எண்ணங்களிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இவள் மேல் படும்போதெல்லாம் ஏதோ தவறு இழைப்பது மாதிரி உள்ளம் வெட்டி சிலுப்புகிறது. அதாவது அவளை நினைக்கிறான், பட் அவளை அப்படி தன்னை வெளிப்படுத்திக்க அவனால முடியல அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அந்த சுப்பிரமணிய ஐயர் இறந்து போயிடுறாரு. அவர் பையன் வந்து அடக்கம் பண்ணிட்டு வரான். அதை எழுதுறாரு. பேச்சும் செயலும் அப்பாவை கொண்டு அடக்கம் செய்துவிட்டு வந்ததை விட இடத்தை அடைத்துக் கொண்டிருந்த ஏதோ ஒரு பழைய சாமானை விற்று விட்டதை போலதான் இருந்தது அப்படிங்கிறார். அந்த அந்த பையனுக்கு, சுப்பிரமணியரோட பையனுக்கு வந்து அவ அப்பா மேல அவ்வளவுதான், ஏதோ ஒரு பழைய சாமானை வித்த மாதிரி கொண்டு போய் அவரை சுடுகாட்டுல போட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். குளத்து நீரில் கொரகொரவென்று தவளைகள் கொக்கரிக்கிற ஓசை நிலவின் மௌனத்தில் கல்லை விட்டு எரிந்ததை போல் இருந்தது. நிலவின் மௌனத்தில் கல்லை விட்டு எரிந்ததை போல் இருந்ததுதான் தவளைகள் போடுற சத்தம். அப்புறம் அவளை பத்தி நினைச்சுக்கிறான். உண்மையாகவே இவள் தொடக்கூடாதவளா, நெருங்க முடியாதவளா, நெருங்க தகாதவளா, அறிவை தவிர எண்ணங்களை தவிர இவளுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அவளை நினைச்சுக்கிறான். யமுனாவை ஸ்லாகிச்சு சொல்றான். இவள் சரீரத்துக்கு தங்கச் சுரங்கமான இந்த புற அழகிற்கு பலனே கிடையாது. அதாவது இவ குடும்பத்தை அப்பா பத்தி பேசி பேசி இவளை தள்ளி விடுறாங்களே தவிர இவளோட அறிவுகளுடைய எண்ணங்களை பத்தி யாருமே நினைச்சுக்கலையே அப்படின்னு சொல்றான். புலன்களை கூட்டி அந்த இது ஒரு அவருடைய இதை நாதஸ்வரம் ஒண்ணு கேட்கிறான். ஒரு இது கச்சேரி. புலன்களை கூட்டி ஒருமுகப்படுத்திட்டு அந்த நாதம் புறத்தின் நினைவை அகற்றி உள்ளத்தை மீற முடியாமல் கவ்வி சென்றது. உடலையும் உலகையும் விட்டு சென்ற நினைவும் புத்தியே ஒலியும் பாவுமான அனுபவத்தின் மேல் அமர்ந்து மாய கம்பளத்தில் அமர்ந்ததை போல பறந்தது. திக்கும் எல்லையும் அற்ற பெருவெளியில் உழவுவதை போல இருந்தது அந்த நாதம். அவர் ரங்கண்ணாவுடைய சுதி சேர்ப்பாரு. அதை பத்தி சுதி சேர்க்கறது மட்டுமே அவர் 1 மணி நேரம் பண்ணுவாராம். அதை சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் வந்து அவன் அந்த தங்கம்மாள் வரான், அந்த ரூம்குள்ள இருக்கா, திரும்பி போயிடுறா. அடுத்த நாள் அந்த ரூம்குள்ள இவன் போய் படத்துக்கு போறான். அப்ப நினைச்சுக்கிறான், அறை இரவின் நினைவுகளை கொணர்ந்து மனதை 4 பக்கமும் நாய்களை போல பிடுங்கி இழுத்தது. அந்த அந்த ரூம் அந்த நினைவுகளை அவனை கொண்டு வருது. 4 பக்கமும் நாய்களை போல மனதை பிடுங்கி இழுத்தது. நீரின் பீச்சல்களுக்கு நடுவில் எண்ணெய் கம்பத்தில் ஏறுபவனை போல விழுந்து விழுந்து மனம் மேலே ஏற முயன்று கொண்டிருந்தது. எப்படி பாருங்க, அதாவது எண்ணெய் கம்பத்தில் ஏறும்போது எல்லாரும் தண்ணி அடிப்பாள், சுத்திரிக்காலம் பீச்சு அடிப்பாள்ல, அந்த மாதிரி நீரின் பீச்சல்களுக்கு நடுவில் எண்ணெய் கம்பத்தில் ஏறுபவனை போல மனசு விழுந்து விழுந்து மறுபடியும் மேலே ஏற முயற்சி பண்ணி கொண்டே இருந்ததாம். அப்படி அதே மாதிரி இந்த கும்பகோணம் குசும்புன்னு சொல்றது வந்து அவருடைய எல்லா கதைகளையும் நிறைய பார்க்கலாம். இதில் எழுதுறாரு, பாபு வெளியே போயிட்டு வரான். அவன் கூட வந்து ஒரு பாலூர் ராமுன்னு ஒருத்தர், அவரும் வந்து ரங்கண்ணாவோட சீடர் தான், கொஞ்சம் சீனியர் இவனோட. அவர்கிட்ட இவன் சொல்றான், நான் வரும்போது ஹோட்டல்ல இருந்து ஒரு சங்கீதம் கேட்டது, ஸ்ருதியே சேரக்கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணி அவர் பாடினாரு அப்படிங்கிறான். ஓஹோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதான் லீவ் விட்டார் போல இருக்கு அப்படி. அதாவது ஸ்ருதிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாராம் அப்படின்னு இவர் பாலூர் ராம சொல்லுவாரு. இல்ல இல்ல, வாரத்துல 7 நாட்களுமே அவர் லீவு தான் விட்டுருக்காரு அப்படிமா. இந்த மாதிரி இந்த குறும்புகள், அந்த குசுமா, அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் போயிட்டுருக்கே உண்டான அந்த இதை வந்து இது சொல்றாரு. அது மாதிரி இந்த கதையிலும் ஒரு ஓப்பன் அண்டர் ஸ்டோரி, நாமளா வந்து இது எப்படி இருக்கு எப்படி முடிஞ்சது நினைச்சுக்கலாம். அது
அந்த கடைசி 100 பக்கம் மட்டும் நான் சொல்றேன். தயவு செய்து எழுதணும்னு நினைக்கிறவெல்லாம், தயவு செய்து இந்த கடைசி 100 பக்கத்த விடாம படிங்க. அதாவது இலக்கியத்துல ஒரு உச்சம்னு சொன்னா அந்த 100 பக்கத்த சொல்லணும். அவ்வளவு அழகு, அவ்வளவு பிரமாதம். சூப்பரா இருக்கும் அந்த இடம். அதெல்லாம் படிங்க. அதே மாரி வந்து இப்போ இந்த மோகமுள் அண்டு அம்மா வந்தாலே தவிர மத்த எல்லா நாவல்களையும் நான் படிச்சிருக்கேன். அதிலிருந்து கூட சில முக்கியமான இடங்கள மட்டும் ஒரு 4, 5 இடம் மட்டும் ஐ வில் நாட் டேக் மச் டைம். ஒரு 4, 5 இடம் மட்டும். கண்ணை கூட அதாவது ஒரு டெட் பாடியை பத்தி அவர் சொல்றாரு. கண்ணை கூட திறக்காமல் படுத்திருந்தது. புருவங்களின் மையத்தில் மனதையும் பார்வையையும் நட்டிருக்கும் யோக நிலையில் ஒடுங்கி கிடப்பதைப் போல கிடந்தது. சிகப்பு புடவை, நெற்றியில் பளீரென்ற குங்குமம், காலில் மெல்லிய பின்னல் கொலுசு, அவ்வளவாக கலையாத தலை, சற்று நீண்ட முகம். விடுதலைக்கு எத்தனை வல்லமை சொல்றாரு பாருங்க. விடுதலைக்கு எத்தனை வல்லமை. மரணம் கூட அழகாகத்தான் இருக்கிறது அப்படின்ட்டு, மரணம்தான் அழகு என்று அறிவை மயக்கி விடுவதைப் போல அவனுக்கு தோன்றிற்று அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல, யாருக்கும் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை ராமையா. மண் பொம்மையாக உட்கார்ந்திருந்தார். ஜடமாக உட்கார்ந்திருந்தார். காதுக்கும் உள்ளே இந்த ஓசைகள் முண்டி புகுந்து விடாமல் உட்கார்ந்திருந்தார். அதான் மற்ற பேசிக்கிறதா அந்த காதில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அவுட் சைடை பற்றி சொல்றார். அங்கே 8ஆம் பெரிய நிலவு நீர் கலந்த பசும்பாலை போல் விழுந்திருந்ததுங்கிறார். நீர் கலந்த பசும்பாலை போல் 8ஆம் பெரிய நிலவு விழுந்திருந்ததாம். பூஜை அலமாரியை திறந்து விளக்கை ஏற்றி வைத்து பயந்து கையையும் காலையும் உதைத்து கொள்ளும் மனதை விளக்கின் சுடரில் கட்டி போட வேண்டும் என்று துடித்தது. அதாவது அந்த சுடர்ல நம்ம கவனத்தை அட்டென்ஷனை நிறுத்திக்கணுங்கிறதுக்கு சொல்றாரு. பயந்து கையையும் காலையும் உதறி கொள்ளும் மனதை விளக்கின் சுடரில் கட்டி போட வேண்டும் என்று துடித்தது அப்படிங்கிறாரு. அப்புறம் பாருங்க, ராமையாவுடன் பேசும்போதெல்லாம் நாயகரின் ஒவ்வொரு வார்த்தையும் மனசும் நாக்குமாக சேர்ந்து வெளிவந்தது. அதாவது மனசுல ஒண்ணு வாயில ஒண்ணுன்னு இல்லை, அதை சொல்றாரு. நாயகரின் ஒவ்வொரு வார்த்தையும் மனசும் நாக்குமாக சேர்ந்து ஒலித்து வெளிவந்தது. அப்புறம் இன்னொரு நாவல்ல ஒரு இடம், செல்வத்தின் ஹிருதயத்தில் விழுந்தது போல் இருந்தது அந்த அடி. முகம் குன்றி நெஞ்சில் பட்ட அடியை முகம் காட்டிவிடாமல் இருக்க துடிப்பது போல் இருந்தது. அடிபட்டிருக்கு, அது வெளியே காட்டவானா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனால் வாயில் வராத நோவு முனகல் கண்ணில் வந்து முனகேற்று. எப்படி பாருங்க, அதாவது வாய் விட்டு சொல்லி ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லையே முடியலையேன்னு சொல்லாம அந்த வாயில் வராத நோவு முனகல் கண்களில் வந்து முனகிற்றான். சிறிது முன் அந்த உதட்டு குவிப்பில் மௌனமாக முனகிற்று அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எங்கிருந்தோ அவர்கள் பேசுவது கேட்டது. இத்தனை ஓசைகளுக்கும் நடுவில் எதையும் விழுங்கிவிட முடியும் என்பது போல் மௌனம் அங்கே நிலைத்திருந்தது. மௌனம் இருக்கு, அவங்க எல்லாம் பேசுறாங்க. எத்தனை ஓசை இருந்தாலும் என்னால் அத்தனை ஓசைகளையும் விழுங்க முடியும்னு மௌனம் சொல்லித்தான். எல்லா ஓசைகளும் இந்த மௌனத்தின் மீது மோதி மோதி கூர் மடுங்கி போய் கொண்டிருந்தன. அதாவது இந்த மாதிரியான கற்பனைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வேற எங்கேயும் படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. நீங்கெல்லாம் நீங்கெல்லாம் சொல்லலாம். அப்புறம் பாருங்க, அவர் வெறுமனே இருக்கும்போது கூட அவர் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டே இருந்தது. அதாவது அர்த்தமெல்லாம் சிரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, சும்மா சிரிச்சுட்டே இருப்பான். அதுக்கு என்ன சிரிக்க வேண்டிய காரணமே இருக்காது, ஆனால் சிரிச்சுட்டு இருப்பான். அவர் வெறுமனே இருக்கும்போது கூட அவர் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு தவழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த பல்லும் பனங்காயமாக இருந்த முகத்தை கூட அவலட்சணம் என்று தோன்றாமல் காப்பாற்றி கொண்டிருந்தது அந்த புன்னகை. அந்த புன்னகை இல்லைன்னா அந்த அவலட்சணம் தெரிஞ்சிடும், மூஞ்சிரும் அவலட்சணம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான இடம், இந்த தேவதாசிகள் அந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சிருப்போம். 1950s and 60sல தேவதாசிகள், அந்த தேவதாசி முறை அதை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இந்த மாதிரி வேற யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இந்த வித்தை ரொம்ப வேடிக்கையான வித்தை. கட்டுப்பாடும் வேணும், இஷ்டப்படியும் இருக்கணும். தேவதாசிகளை பத்தி சொல்றாரு. ரொம்ப வேடிக்கையான வித்தை அவங்களுடைய வாழ்க்கை. கட்டுப்பாடும் வேணும், இஷ்டப்படியும் இருக்கணும். சாமிக்கே நீ சொந்தம்னு ஒரு பொண்ணு கொடுத்துடுறவங்க இந்த கட்டுப்பாடு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு பாவனையில ஒரு தீர்மானத்துல கொடுத்தாங்க. சாமிக்கே கொடுத்துருக்கும் போது கட்டுப்பாடு இருக்கணும் தானே. ஏன்னா நம்ம சாமியே கல்யாணம் பண்ணிக்கிறோம் போது எவ்வளவு கட்டுப்பாடா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வித்தைக்கு அதி தேவதையாக ஒன்று இருக்கே, அதனோட இஷ்டப்படி உடம்பு வளையணும். அதுக்காகத்தான் மனுஷங்கிட்ட போகாதேன்னு தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க.
அதாவது இல்லையா? அந்த காலத்துல அந்த பொட்டு கட்டுறதெல்லாம் சொல்லுவா இல்லையா? தெய்வத்துக்கு ஒப்படைக்கிற அத சொல்றாரு. அதுக்காகத்தான் "மனுஷங்கிட்ட போகாதே" அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க காணிக்கையா. ஆனா, அது பஞ்சாக்னி மத்தியில தபசு பண்றது போல ஆயிடுத்து. உடம்ப வருத்தி அனலா எரிச்சுப்புடும். அப்படியாப்பட்ட கட்டுப்பாடு தான் முதல்ல விதிச்சது. சொல்றார். முதல்ல அப்படிதான் இருந்தது. ஆனா, அது எத்தன பேருக்கு தாங்கும்? முடியலையேன்னு மனுஷாளோடு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இறங்கி போயிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா, எத்தனையோ பேர் தாங்கறதுக்கு காத்துன்னு இருக்காங்க. இவனுக்கு நம்ம மேல ஆசை ஜாஸ்தியா, அவனுக்கு ஜாஸ்தியான்னு உட்கார்ந்து அழறதுக்கு போது இல்ல. அதனால எங்கெங்க சுகம் கிடைக்கிறதோ, அங்கங்க ஹோட்டல்ல சாப்பிடுற மாரி அடைஞ்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த வித்தியால இருக்குவாங்க, ஒண்ணு முழு கட்டுப்பாடா இருக்கணும். இல்லை கட்டெல்லாம் அறுத்து எரிஞ்சிட்டு இருக்கணும். அதாவது அந்த அந்த கால தேவதாசி முறைகள் அவங்களுடைய அந்த ஒரு டயலமா. கடவுளுக்கே அர்ப்பணிச்சாச்சுன்னா, அந்த அளவு நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறது. அதே சமயம் சாப்பிடணும், வாழ்க்கை நடத்தணும். அப்ப மனுஷாளோட போய் சேர்ந்துக்கிறது. அப்படி இறங்கிட்டோமே அப்படிங்கிற வருத்தம். இத பத்தியெல்லாம் அவ்வளோ அழகா சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த இடம் இன்னொரு இடமும் ஒவ்வொரு இடமும் நம்ம ரசிச்சுட்டே இருக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் கலையான முகம் தான் சொல்றாரு. ஒருத்தர பத்தி. ஏற்கனவே கலையான முகம் தான். ஆனா, உன்ன பத்தி பேசுறத கேட்கும்போது, எங்கிருந்தோ ஒரு புது அழகு வரும். நான் சொல்றேன், ஏற்கனவே கலையான முகம். ஆனா, உன்ன பத்தி பேசும்போது அந்த முகத்துல எங்கிருந்தோ ஒரு புது அழகு வரும். ஒரு சமயம் உன்கிட்ட இருந்து தான் அந்த அழகு வந்ததோ என்னவோ! அப்போ ஓடி வந்து உன்ன பார்க்கணும் போல இருக்கும். உன்கிட்ட இருந்து பாதி கழண்ட அந்த அழகு அவன் மூஞ்சிக்கு மாறி இருந்தா, உன்னோட அழகுலயும் பாதி தானே இருக்கும். அப்படின்னு நெனச்சுக்குவேன். என்ன இந்த இடத்த நல்லா தயவு செய்து எல்லாரும் இது பண்ணி ரசிச்சு கேட்கணும் நீங்க. ஏற்கனவே கலையான முகம் தான். ஆனா உன்ன பத்தி பேசுறப்போ, பேசுறத கேட்கிறப்போ, எங்கிருந்தோ ஒரு புது அழகு வந்து சேர்ந்துடுமா? ஒரு சமயம் உன்கிட்ட இருந்து தான் அந்த அழகு வந்திருக்குமோ என்னவோ! அப்போ ஓடி வந்து உன்ன பார்க்கணும் போல இருக்கும். ஏன்னா, உன்கிட்ட இருந்து பாதி அழகு இங்க வந்துடுத்தே! அப்போ உன்னோட அழகுலயும் பாதி தானே இருக்கும். அப்படின்னு நெனச்சுக்குவேன். அவ்வளவு கூடிய அழகாக இருக்கும் அந்த முகம். அத பார்க்கறதுக்காகவே உன்ன பத்தின பேச்ச எடுத்து பேசிட்டே இருப்பேன். அதாவது இவள பத்தி பேசும்போது அவனோட முகத்துல ஒரு பிரகாசம், ஒரு புதிய மாரியான ஒரு அழகு அப்படின்னு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்க, கடிகாரத்தை பார்த்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தார். தங்கச் சங்கிலி போட்ட அந்த கடிகாரம் வெள்ளக்கட்டியை எறும்பு உருட்ட முயல்வது போல் காலத்தை டிக்கு 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 என்று அவசர அவசரமாக எண்ணிக்கொண்டிருந்தது. வெள்ளக்கட்டிய எறும்பெல்லாம் சேர்ந்து எப்படி உருட்டும்? அந்த மாரி காலத்த வந்து அந்த கடிகார முள்கள் வந்து டிக்கு டிக்கு டிக்குன்னு தள்ளிண்டே போறது. இத இந்த மனுஷனுக்கு எப்படி ஐயா ஜானகிராமா, எப்படியா இப்படிலாம் எழுதுற? அப்படின்னு தான் நாம சொல்லணும். வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஸோ இந்த மாரி சில இடங்கள் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு குடுத்தது வந்து சுந்தரராஜன் சாருக்கு வந்து ரொம்ப 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 பெரிய நமஸ்காரம். ரொம்ப கிரேட் வாய்ப்பு எனக்கு குடுத்தது சார். இன்னும் நெறைய நீங்க சொன்னபடி மோகமுள்ள பத்தி மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதாவது 2வது தடவ வந்து யமுனா வந்து பாபுவ பார்க்க மெட்ராஸுக்கு வரும்பொழுது, அவங்க 2 பேரும் பேசிக்கிற பேச்சு வந்து ஒரு 10, 12 பக்கம் இருக்கும். அதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு டைமே கிடையாது. அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு இலக்கிய தரமா, அவ்வளவு உயர்வா இருக்கும். தயவு செய்து எல்லாரும் இங்க இருக்கிற எழுத்தாளர்கள் நெறைய பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய வேண்டுகோள் கூப்பிட்டு நெறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் தயவு செய்து அந்த இடத்த படிங்க. படிச்சு பார்த்து நமக்கு வந்து நம்ம எழுதுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அத படிச்சு நம்ம வந்து அனுபவிக்கிறது வந்து நம்மளுடைய ஒரு கொடுப்பினைன்னு நான் நெனச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க யாராவது ஏதாவது ஃபீட்பேக் சொல்றதுன்னா சொல்லலாம். சொல்லலாம். கண்டிப்பாக. நிச்சயமா ஃபீட்பேக் செஷன் தான். ஆனா, நமக்கு நேரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் ஆமா. ரொம்ப அருமையான ஒரு உரை. ரொம்ப அருமையான ஒரு 2 பேரையும் அப்புவையும் கொண்டு வந்தீங்க. அப்பு, இந்துவையும் சரி, இங்க யமுனா, பாபுவும் சரி 2யும் அப்படியே சில இடங்கள்ல மாறி கீறி போச்சுன்னு சொல்லுவோம். அப்படியே எங்களுக்கெல்லாம் இதா இருக்கும். ஆனா, அது மாறுனதும் அது ஒரு சுவையா தான் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. 2 கதைகளும் சரி, அம்மா வந்தாலும் சரி, மோகமுள்ளும் சரி, அதில உள்ள அப்படியே எல்லா நைசிட்டீஸ் ஒண்ணொண்ணா நீங்க எடுத்து குடுத்தீங்க. ம். நிச்சயமா நீ சொல்லப் போற இது வந்து இன்னொரு இத உரைய திருப்பி திருப்பி கேட்கணும்னா, எனக்கு தோணுன ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, மோகமுள்ள அட்லீஸ்ட் சரி நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க சொன்ன மாரி கடைசி 100 பக்கத்த திரும்ப படிக்கணும்னு நெனச்சேன். ஆனா படிங்க இப்போ சார். ஆமா. வந்து இப்ப கேட்டப்புறம் என்னதுன்னா, நாளைக்கு இல்ல அது இன்னைக்கே படிக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு அருமையானது. ஒரே ஒரு கேள்வி அதுக்கு முன்னால நம்ம என்ன இப்ப நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் வாவேசு சாருடைய ஃபீட்பேக் ஒண்ணு வந்து எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவாவும் அவர் சொல்றோம். அதுக்கு முன்னாடி உங்க ரைட்டர்ஸ் கேம்ப்லேருந்து வந்த ஒருத்தர பேச சொல்லிட்டு, ஆ. அடுத்து சொல்லிடுறேன். ரைட்டர்ஸ் கேஃப்ல யாரு பேச சொல்லலாம் சொல்லுங்க. யாரு? ஹூ இஸ் இன்ட்ரஸ்டட்? வேதவியாசன் கணபதி கொஞ்சம் தீஜாவோட ரசிகர்.
வேதவியாசன் வேதவியாசன் கணபதி சார், நீங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்க இவருடைய இந்த உரையை பற்றி மட்டும், மத்த இது தீஜாவுடைய போ வேண்டாம். நம்ம இவருடைய இன்றைய உரையை பற்றி மட்டும் ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. வேதவியாசன் சார். ஆ வேதவியாசன் சார், வீடியோல முடிஞ்சா இருக்காரு. வாங்க. இல்லன்னா வாய்ஸ் மட்டும் கேட்டா பரவால்ல. அன்மியூட் பண்ணீங்க. மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட். ஆ. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க சார். 2 மினிட்ஸ் உங்களுடைய இவருடைய உரையை பத்தி சொல்லுங்க. அடுத்தது வாவேசு சார் சொல்லுவார். ஓகே தேங்க்யூ. ஆனந்த் ரவி வந்து இந்த இந்த ஜானகிராமன் இந்த இவரோட ஒரு நாவல்கள் கதைகளை இந்த அம்மா வந்தாள் மோகமுள் ரெண்டுத்தையும் ரொம்ப விவரிச்சு அதுல ரொம்ப முக்கியமா அந்த வசனங்களை எப்படி இவர் டேப் பண்ணி எடுத்து இப்படி ஞாபகமா சொல்றாருங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது வந்து ஒரு ஆத்தரால ஒரு எழுத்தாளரால மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ரிசிஷன் ஃபினிஷ் இவ்வளவு நுட்பமா அதை படிச்சு அந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய அந்த அர்த்தங்களை அது கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் சொன்ன விதத்துக்கு அப்புறம் தான் நானே நிறைய மிஸ் பண்ணிட்டேரோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அம்மா வந்தாட் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அது. அத வந்து இவர் வாயால இப்ப கேட்கும்போது அது இன்னமும் இன்னொரு தடவை படிச்சாதான் நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரேன். அந்த அளவுக்கு ஒரு விவரிச்சு அந்த அது எப்படிலாம் அந்த வசனங்கள் இருந்ததுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இது ஆனந்த் ரவி வந்து ஒரு பெரிய ரைட்டர். அவரு இப்பதான் நீங்க உங்க மாதிரி ஒரு இதுல வந்து இவர் வளர்ந்துட்டு வர்றது தெரியுதே ஒழிய, நீங்க சொன்ன மாதிரி அந்த மல்லாரி அந்த அது அது டக்குன்னு எனக்கு மறந்து போடுது. ஆனா நானும் அதை நிறைய இடங்கள்ல ஞாபகப்படுத்திருக்கேன். அப்படி ஒரு கதை அது. அதெல்லாம் இவரோட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படிகள். அது எல்லாத்தையும் விட சிகர வச்ச மாதிரி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இந்த அம்மா வந்தாள் மோகமுள் இத பத்தின அவரோட வர்ணனை ரொம்ப 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 பிரமாதம். குறுகிய நேரத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்கார். மிக சிறப்பா இருந்தது. இப்ப திருப்பியும் எனக்கு இப்ப அந்த அம்மா வந்தாள் கதையை படிச்சாதான் ஆரம்பத்திலே முதல் தடவையா படிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வரும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப பிரமாதம். நிறைய வரணும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. அவருடைய உயிர் மல்லாரி வந்து எப்படி எங்கேருந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது புரியுது. தீஜாவை எவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் ரசிச்சிருக்கீங்க, நம்ம எல்லாரும் ரசிச்சிருக்கோங்கிறது புரியுது. சார் வாவேசு சார், நம்ம எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவா நார்மலா 1 மணி நேரத்துல முடிக்கணும். நம்ம இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம். நீங்க இந்த கதையை பத்தி சொல்லுங்க சார். நீங்க உரையை பற்றி. இன்றைக்கு உரைக்கு முதல்ல அனந்த ரவிங்கிறது வந்து நான் பேர் வைக்கிறதுனா மல்லாரி ரவின்னு தான் வைப்பேன். மல்லாரி. ஏன்னா முதல்ல நான் அவரோட தொடர்பு கொண்டதும் அவருடைய கதையை படித்தது மல்லாரி ரவி. இந்த மல்லாரிக்கு உள்ள ஒரு அனுபவம் என்னன்னா, மற்ற ராகங்கள் எல்லாம் அதுக்கான ஒரு சூழல் தேடும். இந்த மல்லாரி வந்து அதனுடைய சூழலை அதுவே ஏற்படுத்தி கொள்ளும். அந்த மல்லாரி வாசிப்புல இப்படிதான் நிகழது, இது நிகழது அப்படின்னு கோவில்ல. அது போல வந்து இன்னைக்கு ஒரு மல்லாரியுடைய அனுபவமா தான் அதனுடைய விரிவா நான் பார்க்கிறேன் அவருடைய உரையை. அவ்வளவு அருமையா இருந்தது. தீஜாவை பத்தி சொன்னோங்கிறது இல்லை, ஏன்னா அவர் நிறைய பேசிட்டார். அதுக்குள்ள நம்ம போனோம்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை அந்த காலத்தை நான் நினைச்சது, இந்த பழைய அந்த காலத்து சினிமா பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியும், காலங்களில் அவள் வசந்தம்னு வரும் ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துலயும் பெஸ்ட் எதுன்னு அந்த பாட்டு எழுதியிருப்பான். அதுல வந்து கதைகளிலே அவள்னு சொன்னா கதைகளிலே அவள் தீஜா அப்படின்னு தான் எழுத வேண்டியிருக்கும். அந்த பெரிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, காலங்களில் வசந்த லிஸ்ட்ல கதைகளிலே அவள்னா வந்து தீஜா தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு. அவ்வளவுதான். அதை பத்தி நான் வேற சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து சுந்தர்ராஜ் என்னென்ன பண்ணார், அமெரிக்கால இருக்கிறதுனால முதல்ல நாங்கெல்லாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க வந்து பர்கர்னு ஒன்று உண்டு பெருசு. அது 2 இதுக்கு பண்ணுக்கு நடுவில் வச்சு எல்லாம் தழைய போட்டு இப்படி ஆன்னு வச்சு கடிக்கணும். அது மாதிரி சாண்ட்விச் மாதிரி ஒரு பக்கம் மோகமுள், ஒரு பக்கம் இந்த பக்கம் அம்மா வந்தாள். 2மே சூப்பர். இதுல வந்து பாபுவும் அப்புவும், இதுல வந்து இந்துவும் யமுனாவும் மயங்கி போனது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவு வந்து அந்த நீங்க 2த்துலயுமே ஒன்னா போட்டு நாங்க ஒரு பர்கர் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்ருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2 நாவலை இது போல வந்து கதை சுருக்கத்தையும் சொல்லிட்டேன். இது வரைக்கும் நாவல் படிக்காதவங்களும் புரிஞ்சுட்டாங்க, என்ன கதை விவரம்னு புரிஞ்சுறாங்க. 2வது அதுல என்னெல்லாம் நைசிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னேன்.
இப்ப திரும்பி பார்த்தா ஒரு இத்தனை பெரிய 2 நாவலை வந்து இவ்வளவு சுருக்கமாவும் உள்ளத்தில் பதியும் சொன்னது உங்களுக்கு தனி பாராட்டு. இது வந்து ஒரு அசாத்தியமான சாதனை. இந்த சாதனை வந்து எப்படி வாய்த்தது என்று சொன்னால், நீங்க வந்து குலாப் ஜாமுன் மாதிரி தீஜால முழுகி இருக்கணும். ஊறி 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 அப்படி எடுத்து ஒன்று சாப்பிட்டா அதுல எல்லாம் வந்துடும். அப்படியே அந்த ஜூஸ் அந்த ரசபாவத்தோட வரக்கூடியது. நீங்க எதையுமே விடல. அதாவது நீங்க மோகமுள் சொல்லும் போது அந்த இசையும் ரங்கண்ணா பத்தியும் நீங்க அதையும் சொல்லி ஆகணும். சொல்லாதையும் இருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தவிச்சது வந்து படித்த அத்தனை ரசிகர்களுக்கும் புரிஞ்சது. குவிகத்தினுடைய ஒரு மிக மிக அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பத்தி இதை தொடர்ந்து பேசலாம் தான் ஒவ்வொரு வாட்டியும் வருது. ஆனா உங்களுடைய பத்தி சொல்லணும்னா அனந்த் ரவிய ஆஸ் அ ரைட்டர் நான் பாராட்டினேன். இன்னைக்கு வந்து ஆஸ் அ ஸ்பீக்கர் அந்த தீஜாவினுடைய தரத்துக்கு எந்த விதமும் குறையில்லாமல் அவரை எப்படிப்பட்ட ஒரு அந்த அற்புதமான ஒரு எழுத்தாளனை எப்படி பாராட்ட வேண்டும் என்று இந்த 2 கதைகளையும் சொல்லி அதனுடைய சுருக்கத்தையும் சொல்லி அதனுடைய நயங்களையும் சொல்லி இதையெல்லாம் தாண்டி முதல்ல வந்து நீங்க அந்த ஜெயகாந்தனுடைய முன்னுரையிலிருந்து ஆரம்பிச்சு அதனுடைய அந்த தொடர்பு சொன்ன விஷயம் இந்த ரெஃபரன்ஸ் டு த டெஃபினிஷன் வாட் இஸ் இலக்கியம் என்று அப்படி தன்னையே தன்னுடைய எழுத்தையே இலக்கியத்தினுடைய இலக்கணமாக படைத்தவர் தீஜா அவர்கள். தன்னை வருங்கால சந்ததியெல்லாம் தொடர்ந்து பாராட்டி பேசி பின்பற்றக்கூடிய வழியிலே எழுதிய ஒரு மாபெரும் எழுத்தாளர். அந்த எழுத்தாளனுக்கு நீங்கள் ஒரு மலர் கிரீடத்தை, ஒரு அற்புதமான மணி மகுடத்தை, ஒரு அற்புதமான மாபெரும் தோளுயர மாலையை போட்டு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். குவிகம் உங்களை கொண்டாடுகிறது. இலக்கியமே ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னீர்கள். இன்று நாங்கள் குவிகத்திலே உங்களை கொண்டாடுகின்றோம் என்ற மல்லாரி ரவி, அனந்த் ரவி என்ற மல்லாரி ரவியை நாங்கள் இன்று சுவையாக சுவைத்தோம் என்று சொல்லி எல்லாருடைய சார்பிலையும் அது ஒண்ணு வயசும் காரணமா எனக்கு சொல்லிடுறாங்க எல்லாருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கா, நான் பேசணும். ஆனா எனக்கு இந்த ஒரு 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 வாய்ப்பை கொடுத்திருக்கார் சுந்தரராஜன் அவர்கள். ஆகவே மறுபடியும் எல்லார் சார்பிலையும் ஒரு மாபெரும் நன்றியை. காலையில் மாலையில் என்று சொல்வார். நாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் காலை, உங்களுக்கெல்லாம் மாலை. ஆகவே எங்கள் காலையிலே உங்கள் மாலையை வாங்கி கொண்டோம். மாலையிலே நீங்கள் காலை போன்று நீங்கள் அதை ரசித்தீர்கள் என்று சொல்லி எல்லார் சார்பிலும் உங்களுக்கு மனமோந்த நன்றிகளை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வாருங்கள். உங்கள் வரவே ஒரு பெரிய கௌரவத்தை எங்களுக்கு அளிக்கும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி வாவேஸ் சார். ஜிவிங்கிறவர் கை தூக்கி இருந்தாரு அவரு. சார் நீங்க ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா? ஏதோ ரைஸ் பண்ணியிருந்தீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க மிஸ்டர் ஜிவி. இல்ல தெரியாம ரைஸ் பண்ணிதானா? இட்ஸ் ஓகே. ஆனா இந்த நிகழ்ச்சி ரொம்ப டைம் இருந்தா ராயச்சல்லப்பா சார் வந்திருக்காரு. ஏதாவது ஒரு டைம் இருந்தால் சப்ஜெக்ட் யுவர் பர்மிஷன். அவர் ஏதாவது ராயச்சல்லப்பா நீங்க சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் உங்களுடைய கருத்து சொல்லலாம். தீஜாவுடைய ரசிகர்கள் இவரெல்லாம் ஒரு நிமிடம் உங்களுடைய கருத்து. ராயச்சல்லப்பா அவர் நம்ம எல்லாருக்கும் நன்கு வேண்டியப்பட்டவர். அவர் எல்லாம் கேட்க வேண்டியதுதான் நாங்க. சார் வாங்க, உங்க மியூட்ல இருக்கீங்க. அவர் இன்னைக்கு 2 இதுல வந்தாரு. 2 இல்ல இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தான் 2 இதுல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரெகுலரா நம்ம இதுல ராயச்சல்லப்பாவுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்பதற்கு ரொம்ப பிரியமா இருக்கும். 2 மியூட்டா இருக்கு சார். சார் மியூட்ல இருக்கு. அன்மியூட் ஆக முடியல. அவருக்கு ஏதோ சம் பிரச்சனை இருக்கு. இருக்கட்டும் சார். அவருடைய ராயச்சல்லப்பா அவருடைய கருத்துக்களை நம்ம எப்பவும் கேட்டுப்போம். அவர் நம்ம குவியத்தோடு ரொம்ப இணைந்தவர், குவியத்தோடைய ஒரு இதில் இருந்தவர். ரொம்ப அருமையான நிகழ்வு, மகனத்துக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வு. அனந்த் ரவி அவர்களுக்கு அவர் நமக்கு 1 மில்லியன் சொன்னாரு. நம்ம பில்லியன் தேங்க்ஸ் தான் அவருக்கு சொல்லணும். நான் அப்போ அதோட பெருசா சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது. இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதை என்னோட ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா, வேர்ட் டாக்குமெண்ட் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஐ பி வெரி ஹாப்பி. அதாவது குறிப்பாக அந்த தீஜாவுடைய வரிகள் எல்லாம் எடுத்தோம்னா குவியத்தில் கூட அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் கூட தோணுது. குவியம் மின்னுதல்ல ரொம்ப நல்லா இருக்குது. அதை சொல்லிட்டு வந்து அனைவரு நண்பர்களுடைய சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ 2 தான் பாக்கி இருக்கு. இன்னொரு 2-3 நிமிடங்கள் இருக்கணும். அதாவது அடுத்த வார வின நிகழ்வுங்கிறத பத்தி சொல்லணும். 5ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த வாரம் அந்த 12ஆம் தேதி உள்ள நிகழ்வை பத்தி சொல்லணும். 12ஆம் தேதி ஒரு குவியத்தினுடைய வசந்த மலர் என்று ஒரு பத்திரிகையை வெளியிட தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவலாவல்ல வசந்த மலர் ஜூம் மூலமாக வெளியிட வரும். அதுக்கு முன்னாடியே அந்த பத்திரிகை நிறைய பேருடைய கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், அதாவது தீபாவளி மலர் போல தமிழ் புத்தாண்டுல ஒரு மலர் கொண்டு வர வேண்டும் என்று விருட்சம், குவிகம், பூபாலம் ஆகிய 3 இதழ்களும் இணைந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளி மலர் 3 பத்திரிகை சேர்ந்து வந்தது ஒரு புதுமை. இந்த தடவை தமிழ் புத்தாண்டில் அதை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அது 100 ரூபாய்க்கு அந்த புத்தகம், அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம உங்க ரைட்டர்ஸ் கேஃப்லயும் மற்ற நண்பர்கள் அனைவரும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அது ஒண்ணு. 2வது குவிகம் குறும்புதினம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதாவது
குறுநாவலுக்காகவே வந்திருக்கிற ஒரே பத்திரிகை தமிழ்நாட்டில் பிரிண்ட் மேகசின் அது. அதற்கு 1200 ரூபாய் வருட சந்தா. அந்த இப்போ அது நண்பர்கள் அதனுடைய விவரங்கள்லாம் நான் அனுப்பித்தர்றேன், நீங்களும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது 2 சமாச்சாரங்கள். ஸோ 12ஆம் தேதி நடக்க போகிற நிகழ்வு என்னவென்றால், இங்கே சியாட்டிலில் கிருபானந்தனும் இருக்கார், நானும் இருக்கார். அதனால் இங்கே நாங்கள் ஒரு ஃபிசிக்கலாக அந்த புக்கை இங்கேயே பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பையன் மூலமாக கிருபானந்தன். அதை வைத்து கூட நாங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 10-15 நண்பர்கள் சேர்ந்து அதை புத்தகத்தை வெளியிடலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு முன்னாலேயே நமது குவிகம் நமது அளவலாவலில் அதை பற்றி நம்ம தீவிரமாக அளவலாவோம். அந்த வசந்த மலரை பற்றி அலசுவோம். அது ஸோ இப்போ 12ஆம் தேதி நிகழ்ச்சி சொல்லிட்டேன். 5ஆம் தேதி நிகழ்ச்சி சொல்வதற்கு கொஞ்சம் இது யோசனையாக தான் இருக்கிறது. இவ்வளவு ஒரு இலக்கியத்தில் தரத்தில் நம்ம போயிட்டு இருந்தப்புறம் அடுத்த ஒரு திரைப்பட இதுக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஐகானிக் தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பழைய தமிழ் படங்கள் ஒரு 10,000 தமிழ் படங்களை நான் ஒரு ஸ்கேன் பண்ணி IMDb மற்ற ரேட்டிங்லாம் பார்த்து அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஐகானிக் தமிழ் படம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நல்ல படங்கள் எடுத்துனா ஒரு 750 படம் எடுத்தோம். அதில் சிறந்ததாக எடுத்து 230 படங்கள் ஐகானிக் தமிழ் மூவிஸ், இதெல்லாம் பார்க்க வேண்டியவை, நிலைத்து நிற்கக்கூடியவை அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடத்துவதற்காகத்தான் அவர் 5ஆம் தேதி ஐகானிக் தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி குவிகம் நண்பர்கள் இங்கே வந்திருக்கிற ரைட்டர்ஸ் கேஃப் நண்பர்கள் அனைவரையும் அதுக்கு வர சொல்லி கேட்குறேன். திரைப்படங்களில் ஈடுபாடு உள்ள நண்பர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், ஃபேஸ்புக்லேயும் சொல்லுங்கள். அவர்கள்லாம் சேர்ந்து இந்த எதை ஆட் பண்ணுவோம், எதை டெலீட் பண்ணுவோம், எப்படி அதை பற்றி படங்களை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒன்லி அந்த நம்பர்ஸ் அந்த இருக்கிறத வச்சு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எது சிறந்ததுன்னு சொல்லி நம்ம குவிகம் குழுமம் அதை தீர்மானித்து ஐகானிக் தமிழ் ஃபிலிம் இத்தனை நம்பர் எக்ஸ் நம்பர் இதெல்லாம் நம்ம நினைவில் வைக்க வேண்டியவை, பார்க்க வேண்டியவை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுதான் அடுத்த வார நிகழ்வு. அனைவரும் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.